எப்பொருள் யார் யாருக்கு ஏற்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணுதல் அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணுதல் அறிவு. சரி. வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன அந்த அந்த சாறு சாப்பிட்டீங்களா? அந்த சுட வச்சு தேனு அந்த கொய்யாத்தாளை போட்டு சாப்பிட்டீங்களா? கொய்யாத்தாளை கொய்யாத்தாளை டீ சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் ஐயா. அவ்வளவுதான், விட்டுருங்க. இனிமேல் விட்டுருங்க. காலையில 10 மணி வரைக்கும் ஒன்றும் பண்ணாதே. அந்த தொண்டையில இருந்தெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்ப 2 கிலோ குறைஞ்சிருக்கு. 2 நாள்ல 2 கிலோ குறைஞ்சிருக்கு. 2 நாள்ல 2 கிலோ குறைஞ்சாச்சு. 2 நாள்ல 2 கிலோ குறைஞ்சிருக்கு. மூக்குல சுவாசம் வருது. மூக்குல அந்த சுவாசத்துல வந்து கழிவு நாற்றம் அடிக்குது. என்னது? சுவாசத்துல கழிவு நாற்றம், உடம்புல இருக்கிற நாற்றம் வெளியே தெரியுது. இப்பதான் தெரியுது உலகத்துல எவ்வளவு விஷயம் உள்ள, உள்ள வந்து எவ்வளவு மலம் இருக்குன்னு இப்பதான் தெரியுது. உள்ள எவ்வளவு விஷயம் இருக்கு. மலம் அல்லது விஷம் எப்படி வேணா சொல்லலாம். மலம் தான் இருக்குது. உண்மையாலுமே உடம்பு ஊற மலம் தான். செத்ததுக்கு அப்புறம் புடுத்து நாறுதுல மலம் தான் அது. யோகிகள் இந்த நன்கு சுத்தப்படுறதுக்கு அப்புறம் என்ன ஆகுது தெரியுமா? இந்த நன்கு சுத்தப்படுற உடல் வந்து நாரவே நாராது. ஏற்கனவே சுக்கா மாறிடுது. அதுதான் சொல்றேன். நீங்க இறந்தாலும் சுக்காக மாற வேண்டும், சாகக்கூடாது. சாவு என்பது கிடையாது, சுக்காக மாறணும். சுக்கா மாறிடுதுன்னா சுக்குன்னா மருந்து. இதுக்கு பேர் தெரியுங்களா? இதுக்கு என்ன தெரியும் இங்கிலீஷ்ல பேரு? உயிரோட எம்பாம் பண்றது. இது வந்து இப்ப லைவ்லி எம்பாம்பிங் பேரு. லைவ்லி எம்பாம்பிங் அண்ட் கிரையோஜெனிக் மெத்தட். அதை என்ன சொல்றான்? உயிரோடு எம்பாம் பண்ணுது. என்னது? ஐயா கைகள்லாம் விரைக்காது இல்லீங்களா? விரைச்சு போகாதுங்க அப்படிங்களா? இந்த மாதிரி சுத்தப்படுத்தி உட்கார்ந்தீங்கன்னா விரைக்காது. சரிங்க சரிங்க சரிங்க. அதெல்லாம் அட்வான்ஸ் ஸ்டேஜ். அதெல்லாம் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ். உயிரை அது வந்து சமாதி நிலைக்கு போறது. என்னது? சாவு வேற, சமாதி வேற. சரிங்க. சாவுன்னு சொல்றாங்க இல்லையா? அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சாவுக்கு பதிலா இங்க சாங்கரை எடுத்து போட்டு போட்டு தீ போட்டான், சமாதின்னு மாத்தி விட்டாங்க. யாரு? சித்தர்கள். இந்த காட்டு முண்டை சோறு திங்கிற முண்டை வந்து சாவுன்னு சொல்றான். யாரு? சோறு திங்கிறவன், பன்னி திங்கிறவன், மாடு திங்கிறவன், இட்லி திங்கிறவன், தோசை திங்கிறவன், புரோட்டா திங்கிறவன், இவனதான் சாவுன்னு போட்டு விட்டான். என்னது? எவன் புரோட்டா திங்கிறான், எவன் தோசை திங்கிறான், எவன் இட்லி திங்கிறான், எவன் முட்டை திங்கிறான், எவன் சோறு, இதெல்லாம் பாத்தீங்கன்னா பலகாரம். என்னது? பலகாரம். பலகாரம் திங்கிற விட கோயிண்டா சங்குதான். அவன் இருந்து என்ன பூமிக்கு தான் பாரம். புரியுதா? இடையிட்ட கடுமையான விவாதம் வருது. ஏன்னா ஆதரவு பெருகிட்டு போகுது. விட்டு வாங்குன்னு வாங்குறேன். அவனை வாங்குறா இல்லை அப்படின்னு. ஏன்னா இயற்கைக்கு சவால் விட முடியாது. இயற்கிட்ட சவால் விடக்கூடாது. இயற்கிட்ட பணிஞ்சுதான் போகும். இயற்கிட்ட நாம இயற்கையின் மைண்டங்கள். இப்ப நான் வந்து விருப்பப்பட்டு ஒரு பொருள் சாப்பிட்றேன். அது எனக்கு நன்மை தானே தரணும். நான் விருப்பப்பட்டு ஒரு பொருள் சாப்பிட்றேன். என்னது? விருப்பப்பட்டு சாப்பிட்றோம்ங்க. அப்புறம் ஏன் நன்மை தர மாட்டேங்குது? அது தப்பான உணவுங்க. அது வேண்டாங்குதுங்க. அப்புறம் இதை போய் புகழ்ந்து பேசிட்டு மாமனோடு மச்சானோடு கறி விருந்துக்கு போறேன். என்ன கதை விட்டுட்டு இருக்கிறீங்க 1000 வருஷமா? இப்படித்தான் நம்மள வந்து சாவடிக்கிறாங்க. இப்படித்தான் இயற்கை பண்ற தப்பு இது. என்னது? இயற்கையே குற்றவாளி. யார் குற்றவாளி? இயற்கை. அப்ப என்ன வெங்காயத்துக்கு பசி கொடுத்தது? நமக்கு பசியை கொடுக்காம இருந்திருக்காம. பெரிய கடவுள் படைத்தாருங்க. பசி என்ன வெங்காயத்துக்கு கொடுத்தது? பசி கொடுத்தது அறிவியும் கொடுத்ததுங்க ஐயா. நீ ஏங்கிட்ட விளையாடுற? நீயே ஏமாத்துற. அப்ப பயன்படுத்தலைன்னா அப்புறம் கடவுள் வந்து சொல்லணும்ல. அப்பா இப்படி பயன்படுத்த ஏன் அது வேற சொல்லல? கடவுள் கிழிச்சாருங்கிற. அப்புறம் கடவுள் பசியை கொடுத்துட்டு அப்புறம் வந்து வாய் ருசியை கொடுத்துட்டு அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு இதெல்லாம் கொடுக்கணும்? பேச மூடிட்டு ஒழுங்கா 7ஆம் அறிவோட படைச்சிருக்க வேண்டியதானே? 7ஆம் அறிவோட படைச்சிட்டு போக வேண்டியதானே? கேள்வி கேட்டா தானே அப்புறம் பதில் பிறக்குது. நெற்றிக்கனை திறப்பனும் குற்றம் குற்றமே. அது 2 பேத்துக்கு புலவருக்கு வரகுண பாண்டியன்னு பொண்டாட்டிக்கு எப்படியோ மோந்து பார்த்துருக்குறேன். மனம் அடிச்சிருக்குது. இவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. உண்மையான பொண்டாட்டிக்கு மனம் இருக்குதே இல்லையான்னு அவனுக்கு சந்தேகம் வந்துருச்சு. உடனே தமிழ் சங்கத்தை கூப்பிட்டுட்டு அப்பா இந்த என் பொண்டாட்டி மசுருல மனம் இருக்குது. இது வந்து உண்மையா பொய்யா கேட்டு யாராவது சொல்ல, இதுக்கு தகுந்த மாதிரி கவிதை எழுதுங்கன்னு எழுதி விட்டான். நக்கீரர் அவையில் இருக்கிறாரு.
அவருக்கு தெரியும் மசுறு எந்த மசுறு நாத்தம் அடிக்குன்னு அவருக்கு தெரியும். எந்த மசுறு எல்லாம் அது பேரு மசுறு. மசுருக்கு என்ன அலங்காரம் கிடக்குது அவருக்கு தெரியும். தமிழ் புலவர் அல்லவா, தமிழ் கடவுள் அவர். ஆமாங்க. நக்கீரன் வந்து ஒரு தமிழ் கடவுள் தெரியுமா உங்களுக்கு? ஒரு மிகப்பெரிய சித்தர், யோகி. தமிழர்கள்னாவே தமிழர்கள் வந்து மிதமான வெப்பமண்டலத்தை சேர்ந்தவங்க. தமிழர் எந்த பகுதி சேர்ந்தவங்க? மிதமான வெப்பமண்டலத்தை சேர்ந்தவங்க. எப்படி? இந்த மிதமான வெப்பம்ங்க. வெப்பம். கடுமையான குளிர்ச்சியும் கிடையாது, கடுமையான வெப்பம் கிடையாது. இங்கதான் குவாண்டம் லெவல் வேலை செய்யுது. அதனாலதான் இவனுக்கு ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி. அதனாலதான் தமிழர்கள் சொன்னாரு இந்தியாவே பயப்படுது. என்னது? அறிவுலிங்களா? அறிவுல கிளைமேட்டுங்க. அறிவிலும் தான் கிளைமேட். இவன் கண்டுபிடிக்காது என்ன இருக்குதுங்க? என்ன கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கல, கொஞ்சம் இந்த இதெல்லாம் கண்டுபிடிப்போம். அதுக்கு தான் நாங்க கிளம்பியிருக்கோம். இப்போ மாவனங்க எல்லாருமே இப்பதான் ஒருத்தன் கேஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்கான். ஆமாங்க. இப்பதான் ஒருத்தர் கேஸை அது ஒரு வெள்ளக்கார மூட்டம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கான். அந்த வெள்ளக்கார மூட்டம் கண்டுபிடிச்சு வச்சு இவன் காப்பி அடிச்சிட்டான். யாரு? இந்த ராமலிங்கம் காப்பி தான் அடிச்சிருக்காப்புல, வேற ஒண்ணும் இல்ல. அவன் பேடண்ட் வாங்கிட்டான். அவன் பேடண்ட் வாங்கி 55 வருஷமாச்சு. அவனும் செத்து போயிட்டான். யாரு? அந்த அந்த ஆலன் அவன் செத்து போயிட்டான். அந்த ஆலன்கிறத கண்டுபிடிச்சான். சரி, இந்த ஆலன்கிற கண்டுபிடிச்சா 1970 பேரண்ட் வாங்கிட்டான். அது இருந்துட்டு போட்டு இப்ப நம்ம அதை விட என்ன பண்ணோம்னா, இப்ப என்ன பண்றான்னா ஒரு பல்ஸ் கொடுக்குறாரு. இந்த சாதாரண பிசிக்ஸ் படிக்கிற மாதிரி அவனுக்கு புரியாது. ராமர் இப்ப இந்த ராமலிங்கம் கார்த்திக் என்ன பண்றாங்கிறது சாதாரண பிசிக்ஸ் படிச்சவனுக்கு புரியாது. புரியாதுங்க. ஏன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்க. ஏன் அப்படின்னா இந்த என்னங்க சவுண்ட் நடக்குது? ஏன் அப்படின்னா பரவாயில்ல, நீங்க கவனிக்க. அதுக்கு நம்ம சப்ஜெக்ட் பரவாயில்ல, போயிட்டு போகுது பரவாயில்ல, எடுத்துட்டு போட்டு. இப்ப ஏன் அப்படி சொல்லனா, நான் என்ன விஷயத்துக்கு வரோம்னா, சரி பரவாயில்ல இருக்கட்டும். எங்கேயும் சவுண்ட் வந்துகிட்டே இருக்கு. யாருக்கு கரெக்டா இருக்கா? பரவாயில்ல. ஐயா, நம்மள திருமணி சரியா இருக்கா? அடுத்த சப்ஜெக்ட் போறேன். அடுத்தது நம்ம ராஜீவ்காந்தி பத்தி தான் பேசணும். ராஜீவ்காந்திக்கு செய்தி போயிட்டு இருக்குது. சரி, இப்ப கரண்ட் எல்லாம் பரவாயில்ல கவனிங்க. நீங்க புரியுதா? கரண்ட் தான் பரவாயில்ல கவனிங்க. அங்க ராஜீவ்காந்தி தான் பிரச்சனையா? அங்கேயும் அலைவரிசை சரியில்லை. பரவாயில்ல. ஐயா, மழை வந்து டவரும் கிடைக்க மாட்டேது. எல்லாரும் இதா இருக்கு. இவ்வளவு நேரம் மழை தான் இங்க நாம இருக்கிற ஏரியால. ஆமா, இங்க ஒரு 5 மணிக்கு மழை பெஞ்சது. இப்ப என்றது கிளியரா இருக்கு. இப்ப நான் வந்து ஃபைபர் கனெக்ட் பக்கத்து வீட்டுல இருந்து ஃபைபர் கனெக்ட் வாங்கியிருக்கேன். பக்கத்து வீட்டுல இருந்து அப்பதான் இப்ப ஃபைபர் கனெக்ட் வாங்கியிருக்கேன். ஓடிட்டு இருக்குது, 2 நாளா ஓடிட்டு இருக்குது. சரி, அது ஏர்டெல் ஃபைபர் போட்டிருக்காங்க. செக் பண்ணணும். செக் பண்ணிட்டு நான் தனிப்பட்ட முறை நான் போடணும். செக் பண்ணிட்டு இருக்கேன். சரி, இப்ப நான் என்ன பண்றேன்னா, இதே மாதிரி நான் வாட்ஸ்அப்ல போடுற கட்டுரையில படிங்க. கொஞ்சம் அறிவை வளர்த்துக்குங்க. வாட்ஸ்அப்ல நிறைய கட்டுரை போடுறேன், பாக்குறீங்களா இல்லையா? ஆமா, பார்த்தேன், படிச்சேன். அதுதாங்க எதிர்காலத்துல நோபல் பிரைஸ். அதுதான் நோபல் பிரைஸ். என்னது? நோபல் பரிசை பத்தி போட்டுருக்கீங்களா? ஆமா, இதுதான் நோபல் பிரைஸ் வரப்போகுது பாருங்க. இன்னைக்கு என் பொண்ணு செஞ்சிருவேன். என் பொண்ணு போச்சுன்னா பண்ணிடுவேன். அநேகமா 10ஆம் தேதிக்குள்ள லண்டன் போயிருவாங்க. 10ஆம் தேதிக்குள்ள லண்டன் போறாங்க. போய் அஸ்ட்ரோபிசிக்ஸ் விண்வெளி அறிவியல் தான் படிக்க போறாங்க. அஸ்ட்ரோபிசிக்ஸ் அது ஒரு 5 வருஷத்துல கொண்டு வந்துடலாம். 5 வருஷத்துல கொண்டு வந்து நான் வந்து நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்பு வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒரே ஒரு கண்டுபிடிப்பு மரம் நாட்டி கொடுக்கலாம். புரியுதுங்களா? ஒரே அந்த லைட் எரியுது பார்த்தீங்களா, அதுக்கே யாரும் பதில் சொல்ல முடியாது. அந்த 1 கிராம் தண்ணியில லைட் எரியுது பார்த்தீங்களா? ஆமாங்க. அது குவாண்டம்ல வேலை செய்யுது. அது வந்து பிளாக் ஹோல் எஃபெக்ட். நான் சொல்றது வந்து பிளாக் ஹோல்னா விண்வெளியில கருந்தொலைன்னு சொல்லுவாங்க. விண்வெளியில பல லட்சம் கோடி கிலோமீட்டர் அப்பால கருப்பு நட்சத்திரம் இருக்குது. அந்த கருப்பு நட்சத்திரம் நான் டிசைன் பண்ணது அதுதான். இப்ப நான் வச்சிருக்கேன் பாத்தீங்களா, 10 டியூப் வச்சிருக்கேன். அது வந்து கருப்பு நட்சத்திரத்தினுடைய எஃபெக்ட். என்னது? கருப்பு நட்சத்திரம் எஃபெக்ட். அது அதனுடைய ஈர்ப்பு. இல்ல, நான் வந்து பிளாக் ஹோலே செஞ்சிருக்கேன். நான் அந்த பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, 10 டியூப் வந்து பிளாக் ஹோல் அடிப்படை நான் செஞ்சது. பிளாக் ஹோல் அடிப்படை வச்சு செஞ்சது. பிளாக் ஹோல்னா கருப்பு நட்சத்திரம். அது வந்து கடுமையான புரோட்டான் வெளிவரும். இப்ப நான் பண்றது வந்து நான் என்ற கரண்ட் வந்து புரோட்டான் கரண்ட். என்னது? எலக்ட்ரான் கரண்ட் கிடையாது, புரோட்டான் கரண்ட்.
புரோட்டான் வந்து வெயிட் உடையது. புரோட்டான் நகரவே நகராதுங்கிறாங்க. புரோட்டான் நகராதுங்கிறாங்க. புரோட்டான் நகராது. ஆனா என்னுடைய புரோட்டான் நகருது. என்னுடைய புரோட்டான் நகருது, ஸ்லோவாகுது, ஜாஸ்தி ஆகுது. ஸ்லோவாகுது, ஜாஸ்தி ஆகுதுங்கிறது அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த ஃப்ளோ பொறுத்ததுதான். எரிச்சிங்கன்னா சித்த நேரம் எரியும், கழட்டி வச்சுன்னா ரீசார்ஜ் ஆயிரும். எப்படி ரீசார்ஜும் ஆகும், டவுனும் ஆகும், ரீசார்ஜும் ஆகும், டவுனும் ஆகும், ரீசார்ஜ். உலகத்துல இதான் ஃபர்ஸ்ட், உலகத்துல இதான் முதல் முறை. இப்ப நான் அந்த 3 கிராம் தண்ணிக்கு எல்லாம் பதில் சொல்லணும். நான் வந்து பெருசா யாருக்கு கண்டுபிடிச்சு பெரிய வீட்டுக்குள்ள விளக்குற மாதிரி கண்டுபிடிக்கல. நான் முதல்ல கேட்கிற கேள்வியை வந்து உன்னுடைய விஞ்ஞானம் வந்து கீழே வச்சுக்க, என்ற விஞ்ஞானம் தான் மேலம்ங்கிற. உன்னுடைய விஞ்ஞானத்தை கீழே வை, என்ற விஞ்ஞானத்தை மேல வை. எப்படி எரியுன்னு சொல்லு. இது வந்து குவாண்டம் எஃபெக்ட், பிளாக் ஹோல் எஃபெக்ட். பிளாக் ஹோல் இருந்துதான் என்ன, பிளாக் ஹோலுங்கிறது பாத்தீங்கன்னா கருப்பு நட்சத்திரம். விஞ்ஞானிகள் இப்பதான் ஒத்துக்கிறாங்க. எல்லா விஞ்ஞானிகளும் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. ஆனா அது தியரிட்டிக்கலா இது கரெக்டுன்ட்டா, தியரிட்டிக்கலா இது கரெக்ட் தான்ட்டானு. இப்ப அதைத்தான் என்ன பண்ணிருக்கேன்னா இதை கொண்டு வந்திருக்கேன் இந்த செராமிக்கல். இது வந்து வீட்டு பயன்பாட்டு கொண்டு வர்றது. இப்ப நான் வந்து ப்ரூவ் பண்றதுக்கு நான் இந்த 3 ml தண்ணியில லைட் எரிக்கும் பத்தி அதை ப்ரூவ் பண்றதுக்கு என்னது என்னுடைய கொள்கை கரெக்ட்னு ப்ரூவ் பண்றது. உங்களோட காமிச்சம் பார்த்தீங்களா, அது வந்து ப்ரூவ் பண்றதுக்கு நோபல் பிரைஸ் வாங்குறதுக்காக ப்ரூவ் பண்றது. என்னது நோபல் பரிசுக்காக அது ப்ரூவ் பண்றது. ப்ரூவ் பண்ணிட்டு பிறகு எவனே மாட்ட விடுக்கிறேன், நான் ஏன் கண்டுபிடி. நான் அடுத்த அது ப்ரூஃப் ஆயிடுச்சுன்னா எவனோ பைத்தியக்காரன் செஞ்சுட்டு போறேன், நான் ஏன் செய்யணும்னு கேட்கறேன். நான் ஏன் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. புரியுதுங்களா? அப்ப இது செய்யணும்னா எனக்கு 1 கோடி ரூபாய் பணம் வேணும். இது செய்யணும்னா ரிசர்ச்சுக்கு மட்டும் 1 கோடி வேணும். என்னது ரிசர்ச் ஆராய்ச்சிக்கு. என்னது ஆராய்ச்சிக்கு 1 கோடி ரூபாய் பணம் வேணும். எனக்கு 10 பேர், எனக்கு 10 சயின்டிஸ்ட் சுத்தம் இருக்கணும். எங்க கூட வந்து 10 சயின்டிஸ்ட், PhD படிச்சவன், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிச்சவன், பிஎஸ்சி பிசிக்ஸ் படிச்சு என் பின்னாடி 10 பேர் நிக்கணும். அப்பதான் நான் இதை வெளியே கொண்டு வருவேன். இல்ல சும்மா வீட்டுக்கு மின்சாய்ப்பா ராமலிங்கம் கார்த்திக்கு இந்த மாசம் கடைசியில வந்துருச்சுன்னா அந்த செலவு பார்த்து எத்தனை பேர் நிக்கிறாங்க பார்த்து. அந்த மிஷின் சாதாரண விலையான்னு நினைக்கிறேன். ஒரு ஃபேக்டரி தயாரிக்கணும் 100 கோடி 50 குறைஞ்ச வரைக்கும் 10 கோடி வேணும். என்னது பணக்காரன் பூரா சுத்தி நிக்கிறாங்க. பணக்காரன் பூரா நான் கொடுக்குறேன் ஷேர்ன்ட்டு. ஏற்கனவே கண்டுபிடிச்சி வெளியே வந்துருச்சு. இப்ப பணக்காரன் பூரா பக்கத்துல வந்துட்டான் பாருங்க. ராமராஜ் காட்டில் இருந்து நடிகர் சரத்குமார் இருந்து எல்லாம் வந்துட்டாங்க பாருங்க எல்லாருமே. பிசினஸ் ஆகணும் இல்லையா? ஆமா அது கரெக்ட் தான். பிசினஸ் ஆமா மலிவா கொடுக்கலாம். அது ஒண்ணு அது கரெக்ட் தான். ஏன்னா அது வந்து இன்புட் குறைவா இருக்கு. இப்ப நம்ம உடம்புல பாருங்க, நான் அப்படியே திருப்பி மாத்துறேன். அது இன்புட் குறைவா இருக்குது, அவுட்புட் ஸ்டாண்டர்டு தான். இன்புட் குறைச்சிட்டு அவுட்புட் ஸ்டாண்டர்ட். என்னது இன்புட் தான் குறைவு. இதை புரிஞ்சுக்க. என்னைக்குமே அந்த வேல்யூ அதிகப்படுத்த முடியாது. எந்த வேல்யூவே ஹைட்ரஜனுடைய பர்னிங் வேல்யூ அதிகப்படுத்த முடியாது. ஆனால் இன்புட்டை குறைக்கலாம். அது தலையெழுத்து. அதாவது பெட்ரோலை விட 3 மடங்கு. பெட்ரோல் விட 3 மடங்கு. 1 கிராமுக்கு வந்து பெட்ரோல் வந்து 1 கிராமுக்கு வந்து பெட்ரோல் 1 கிராமுக்கு வந்து 15 வாட்ஸ் தரும். ஆனால் ஹைட்ரஜன் 1 கிராமுக்கு 40 வாட்ஸ் தரும். சரி, அப்படின்னா அந்த 40 வாட்ஸுக்கு ஸ்டாண்டர்டு, பெட்ரோல் 15 வாட்ஸுக்கு ஸ்டாண்டர்டு. நிலக்கரி வந்து 6 வாட்ஸ் தரும். நிலக்கரி இருக்கு, நிலக்கரி ரயிலுக்கு போற நிலக்கரி தெரியுங்க. 1 கிராம் 6 வாட்ஸ் தரும். பெட்ரோல் வந்து 1 கிராம் வந்து 15 வாட்ஸ் தரும். அப்புறம் இது ஹைட்ரஜன் வந்து 1 கிராம் வந்து 40 வாட்ஸ் தரும். இப்ப புரியுதா? இதுதான் அதிகமா இருக்கு நைட்ரஜன். ஆனால் இப்ப இந்த முண்டங்கள் என்ன பண்ணிருக்காங்க, பழைய காலத்து முண்டங்கள், பழைய காலத்து சயின்டிஸ்ட் இருக்காங்க. அந்த முண்டை என்ன பண்ணிருக்கான்னா வெறும் செப்பு தகடு வச்சுக்கிட்டே பிரிச்சிருக்கானுங்க. செப்பு தகடுல பிரியாது, லோவா வரும். அது மேற்பரப்புல மட்டும் பிரியும். ஆனால் இந்த ஆள் கண்டுபிடிச்சிருக்கான் பாருங்க. இப்ப ராமலிங்கம் வண்டிச்சிருக்கான் பாத்தீங்களா? ராமலிங்கம் கார்த்திக் என்ன பண்ணிருக்கான்னா ஒரு சதுரமான பஞ்சு. என்னது ஒரு சதுரமான பஞ்சு? என்னது சதுரமான பஞ்சு? அந்த பஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு ஐடியாவுக்கு சொல்றேன். ஒரு இப்ப வாட்ஸ்அப்ல போட்டிருக்கேன் பாருங்க. வாட்ஸ்அப்ப பார்த்தா புரியும். யாரும் கேள்வி கேட்கறது இல்ல. என்னங்க சதுரமான பஞ்ச? இப்ப என்னோட போட்டோ பத்தி ஒருத்தர் கேட்டிருக்காங்க, தேவி கேட்டிருக்காங்க. ஒரு போட்டோ அதெல்லாம் ஹோல்சோல்ஸா இருக்குது. நீங்க போட்டுக்கிற ஸ்பாஞ்ச் என்ன ஆகுது பாத்துட்டீங்களா? அதுதான். அதத்தான் என்ன பண்ணிருக்காருன்னா காப்பி அடிச்சு ராமலிங்கம் கார்த்திக் உள்ள வச்சுட்டாரு. புரியுதுங்களா? அது எப்படி தெரியுங்களா? அதுக்குள்ள தண்ணி போதுறப்ப அதுக்குள்ள தண்ணி வேகமா போதும். தண்ணி வேகமா உள்ள போறப்ப ஹைட்ரஜன் ஆக்சைடு தானாவே உடைஞ்சிரும்.
தண்ணி ரெண்டா உடைஞ்சிரும். தண்ணி ரெண்டா உடைஞ்சிரும். ஆஹா. உடைக்கிறப்ப ஹைட்ரஜன் வந்துரும், ஆக்சிஜனும் வந்துரும். ஹைட்ரஜன் வந்துரும். அது வந்து 3D. அதுக்கு 3D பிரிண்ட். அது வந்து 3D பிரிண்ட். என்னது? அது 3D பிரிண்ட். அது அந்த 3D பிரிண்ட் தான் அது பண்ணிருக்காரு. அது யாரு கண்டுபிடிச்சாங்கன்னா அமெரிக்காக்காரன் கண்டுபிடிச்சது. யாரு கண்டுபிடிச்சது? அமெரிக்காக்காரர். இவர் என்ன பண்ணிட்டாருன்னா அதை தூக்கி உள்ள வச்சுட்டாரு. உள்ள வச்சுட்டு 2 பக்கம் காப்பர் பிளேட்டை வச்சு மின்சாரத்தை கொடுக்குறப்ப அது என்ன அவன் என்ன சொல்லிட்டான்னா அவன் வந்து அவர் ஒரு பெரிய ஒரு பிசிக்ஸ் மாஸ்டர். அந்த கண்டுபிடிச்சவ யாருன்னா பிசிக்ஸ் மாஸ்டர். அவன் பேர் ஆலன்னு பேர். ஆலன்னு பேரு. 1970 பேட்டன்ட் அமெரிக்கால பேட்டன்ட் வாங்கினவன். புரியுதுங்களா? என்ன கண்டுபிடிச்சிட்டு அது சமையல் கேஸா மாத்த தெரியல. என்னது? சமையல் கேஸா மாத்த தெரியல. அந்த கூமுட்டை பாதியில விட்டு போட்டு போயிட்டான். அந்த கூமுட்டை பாதியில விட்டு இறந்துட்டாரு அவரு. இறந்துட்டான். 2023 போன வருஷம் செத்து போயிட்டான் அவன். இந்த ஆள் என்ன பண்ணிருக்கான்? நம்ம ராமலிங்க காப்பி அடிச்சு டப்புனு எடுத்துட்டு வந்தாப்ல. காப்பி அடிச்சு ரைட் போடுறா அப்படியே கரெக்டா வந்துருச்சு. இதுல என்ன அது பேர் கைராய்டு பேர். கைராய்டுங்கிறது மேத்தமேட்டிக் ஃபார்முலா. என்னது? கைராய்டுங்கிறது ஒரு மேத்தமேட்டிக் ஃபார்முலா. என்னது? மேத்தமேட்டிக்ஸ் ஃபார்முலா. மேத்தமேட்டிக்ஸ் ஃபார்முலா. அந்த கைராய்டுங்கிறது ஒரு மேத்தமேட்டிக்ஸ் ஃபார்முலா. அதை கண்டுபிடிச்சவர் அவரு தான். அந்த அமெரிக்காரன் கண்டுபிடிச்ச அவர் தான் கணக்குல மிகப்பெரிய அதாவது பிசிக்ஸ் மாஸ்டர். அவரு சயின்டிஸ்ட் பிளஸ் ப்ரொஃபசர். அவனுக்கு இருக்கிற அறிவு இந்தியாவுக்கு எவனுக்குமே இல்லைங்களாங்க. என்னங்க? இந்தியாவுக்கு யாருமே இல்லைங்களா? ஏன் இல்லைங்கிற இப்ப இவரு கண்டுபிடிச்சாரு இல்லைங்களா நம்ம சேலத்துக்காரு. இப்ப அது காப்பி அடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்சாரு காப்பி அடிச்சிருக்காரு. என்னது? காப்பி அடிச்சுக்கிறாரு. காப்பி அடிச்சு இப்ப நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்களா ஒண்ணு? ஆமா இது நான் சொந்தமா. ஆமா இது நான் என்னுடைய கண்டுபிடிப்பு. இது உலகத்துல யாரும் கண்டுபிடிக்கல. நான் கண்டுபிடிச்சது. இது என்னுடைய சொந்த கண்டுபிடிப்பு. இது யாரும் காப்பி அடிக்கல. என்னுடைய சொந்த கண்டுபிடிப்பு. என்னுடைய நீங்க போட்டோ வந்து கண்டுபிடிச்சிக்கிறீங்க அந்த பேசிக்க வச்சு. குவாண்டம் எஃபெக்ட். என்னது குவாண்டம் எஃபெக்ட்? புரோட்டான் ஜம்ப். என்னது? இந்த புரோட்டான் ஜம்ப்னு சொல்லுவாங்க. புரோட்டான் ஜம்ப். என்னது? புரோட்டான் வந்து குதிச்சு உள்ள வந்துடும். புரோட்டானுங்கிறது குதிச்சு உள்ள உடையாந்துடும். ஆனா சயின்டிபிக்கலா பார்த்தா இப்ப பழைய கணக்கும்படி புரோட்டான் ஜம்ப் ஆகாது. ஆனா என்னுடைய கண்டுபிடிப்புல புரோட்டான் ஜம்ப் ஆகும். அதுதான் புரோட்டான் ஜம்ப் ஆகி மெட்டல் வழியா வெளியே வருது. எங்க வருது? மெட்டல்ல வரவே வராது. மெட்டல் வழியா வெளியே வந்து லைட் எரிஞ்சு காமிச்சிருச்சு. என்னது? லைட் எரிஞ்சு காமிச்சிருச்சு. அப்ப எங்கிட்ட இயற்கை எங்கிட்ட மாட்டிச்சு. இப்ப நான் அந்த லைட் எரியறப்ப 3 வருது. கரண்ட் வந்துருச்சு, ஹைட்ரஜன் வந்துருச்சு, ஹைட்ராக்சைடு மருந்தும் வந்துருச்சு. அது புற்றுநோய் குணமாக்குற மருந்து வந்துடும். இப்ப இந்த உடம்பை மருந்தா நான் மாத்துறேன். இப்ப நம்ம உடம்பை வந்து மருந்தா மாத்துறேன். நம்ம உடம்பை அதே எனர்ஜி தான். இப்ப நான் சொல்றேன் பாருங்க. ஏன் இதை கண்டுபிடிச்சேன்? அதே எனர்ஜி தான். இப்ப நான் இதை கண்டுபிடிச்சதே உடம்பை வச்சுதான் கண்டுபிடிச்சேன். எதை வச்சு கண்டுபிடிச்சேன்? உடம்பை வச்சு. யாருதான் கசகசம் சத்தம் வந்துட்டே இருக்குது? தேவிதா அல்லது ராஜீவ் தான் அல்லது வந்து சங்கர் தான்? இல்ல அவங்க எல்லாம் கட் பண்ணிக்கிறாங்க. என்னது ஒண்ணுதான் இருக்கு. திருமணம் சாரது இருக்கு. ஆனா அவரு கூட கட் பண்ணிட்டுக்கிறாரு. யாருதான் குழந்தை சத்தம் வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் மேல தூக்குங்க உங்களுக்கு. ரைட் ஓகே. லைட்டு தான் இல்ல. நீங்க லைட்டுக்கு முன்னாடி உட்காராம லைட்டுக்கு பின்னாடி உட்காந்துருக்கீங்க. லைட் கொஞ்சம் கம்மியா இருக்கு. பரவாயில்ல, திரும்பி உட்காருங்க. உங்க தலைக்கு மேல லைட் எரியுது பாருங்க. அப்படியே திரும்பி உட்காருங்க. எப்பயுமே என்ன பண்ணோம்னா பாரு, அவரு சன்னு உட்காந்துருக்க அந்த மாதிரி உட்காரணும், நான் உட்காந்துருக்க அந்த மாதிரி உட்காரணும். பாரு பாரு அழகா உட்காந்துருக்காரு. சைலண்டா எவ்வளவு சத்தம் போட்டு போங்கன்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துருக்காரு பாருங்க. திருமணம் சாருங்களா? எப்படியோ மாறடிங்க. 1 வருஷமா கேட்டுட்டு தான் இருக்கிறேன். திருப்பி அதைத்தான் சொல்ல போறாரு. திருப்பி தண்ணியில போடும்பாரு, திருப்பி தண்ணியில போடும்பாரு, மேலும் தண்ணி இப்படியே சொல்லிட்டு தான் இருப்பாரு. அவருக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன பண்ணாலும் சுத்தி அங்கதாயா வர்றான். வேறு வழியே வேற தண்ணி தவிர வேற கொடுக்க போறது இல்ல. ஆமா, ஏன்னா எனர்ஜி வந்துட்டு இப்ப சாப்பாடு வந்துகிட்டு இருக்குதுங்க. இப்ப சாப்பாடு வரையும் செத்து போயிருவா. சாப்பாடு வர்றதுனாலதான் அது நிறுத்துங்கிற. என்னது? சாப்பாடு வந்து காமா, நமக்கு வந்து காமா ரே தான் சாப்பாடு. நமக்கு வந்து சூரியன் தான் சாப்பாடு,
காற்று தான் சாப்பாடு, நீர் தான் சாப்பாடு, நெருப்பு தான் சாப்பாடு. நீங்க சாப்பிடணும்னா சாப்பிட்டுட்டு சுத்தப்படுத்திக்கணும். நீங்க சாப்பிடறது தப்பு கிடையாது, சாப்பிட்டுட்டு சுத்தப்படுத்திக்கணும். என்னது? சாப்பிட்டு சுத்தப்படுத்திக்கணும். ஆமா. அந்த மீண்டும் மீண்டும் சாப்பிடணும், மீண்டும் மீண்டும் எண்ணெய் வரக்கூடாது. சாப்பிடணுங்கிற எண்ணெய் ஜென்மத்துக்கு வரக்கூடாது. வந்துச்சுன்னா ஒரு தடவை சாப்பிட்டு அதோட நிறுத்திடணும். ம். மீண்டும் கழுதை தேஞ்சு கட்டெரும்பு ஆகக்கூடாது. கழுதை தேஞ்சு கட்டடம் பார்க்க கூடாது. கட்டெரும்பு கட்டெரும்பு. ஓ, நீங்க தமிழ் நல்லா புரிஞ்சுக்க. ஒண்ணும் இல்ல, கழுதை வந்து தேஞ்சு கட்டெரும்பா மாறிச்சாமா. புரியுதுங்களா? ஆஹா, கழுது தேஞ்சு கட்டெரும்பா மாறிடுது. எங்க ஊர்ல சொல்லுவாங்க, கழுதை தேஞ்சு கட்டெரும்பா மாறின கதையா. என்னடா இப்படி பேசிட்டு கடைசியில பார்த்தா நான் இப்படி மாறிட்டே அப்படிங்கிற. முதல்ல அறிவாளியா இருந்த, இப்ப அறிவாளியா இருந்த மீண்டும் நோயாளியா மாறிட்டேன். ஏயா, உணவுனால நோய் தர்றதுதான். உணவு என்று சொன்னாலும் அது நோயை உண்டாக்குறதுக்காக மனுஷன் கண்டுபிடிச்சது. அதாவது சாவறதுக்காக மனுஷன் கண்டுபிடிச்சது. என்னது? ம். ஆனா என்ன பண்ணிட்டான் தெரியுமா? சாவறதுக்காக கண்டுபிடிச்சு இயற்கை என்ன பண்ணுச்சுன்னா, அந்த இந்த சாவடிக்கிறது அதிகப்படுத்துது. நல்லா சாப்பிட, நல்லா சாப்பிட, நல்லா தின்றான்னு சொல்லி சாவடி. அதைத்தான் கீதையில சொன்னான், நன்னா தின்னா சாவு வரும்னு அவனுக்கு கீதையில எழுதியிருக்கான். நல்லா தின்னா சாவு வரும்னு எழுதியிருக்கான். என்னது? கீதையில கீதையில எழுதியிருக்கான். இருக்கா இல்லையா? கீதையில ஏன் எழுதணும்? இருக்கு இருக்கு இருக்கு, பார்த்தேன், பாத்துக்கிறேன், இருக்கு. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு கீதை? அப்ப கீதையில தின்னு கீதை எப்படி நடக்கணுமா இல்லையா? கீதை தான் உலகத்திலே சிறந்தது, இந்தியாவிலும் சிறந்ததுன்னு சொல்றீங்களா? அதை பிடிக்கீங்களா? அது அப்புறம் அவரு சோறு தின்னா சாவுன்னு எழுதியிருக்க, அப்புறம் குறைக்கணுமே இல்லையா? குறைஞ்சபட்சம் பிரதமர் செஞ்சு காட்டணும் இல்லை? இப்ப குறைஞ்சபட்சம் பிரதமர் செஞ்சு காமிச்சோனுமே இல்லையா? சோறு இல்லாம இருக்கணும் இல்லை கொஞ்ச நாளைக்கு? அவர் இருக்கணையா, அதுக்கு என்ன இந்த சட்டத்தையும் கொடுக்கணும் இல்லையா? சட்டமாவது புடுங்கலாம் அவரு. ஏன் அப்ப கீதை பத்தி பேசாத. ஜட்ஜி தானே சொல்றது, இந்த கீதை மேல பிராமிஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு இல்லைங்களா? ஆமா, இப்ப கீதை மேல பிராமிஸ் பண்ணது ஆகாரத்தை நிறுத்த சொல்லியிருக்கான். நான் பண்ண வேண்டியது தானே? ஆகாரத்தின் மேல சத்தியமாக, ஆகாரத்தை நிறுத்தணுங்க. அந்த வார்த்தை சொல்லாங்கல்ல, ஏன் சொல்ல மாட்டேங்கிற? வருமானம் கம்மியாயிடுங்களையா நாட்டுக்கு? யாரு கம்மியாகுது? நாட்டுக்கே கம்மியாயிடுமே. நீ படத்தை மட்டும் இப்ப யோகியமா இருக்குது. எல்லாம் தப்பு பித்திராட்டத்துல தான் சம்பாரிச்சிட்டு இருக்கு. எல்லாமே பித்திராட்டத்துல தான் சம்பாரிச்சிட்டு இருக்கிறேன். யோகியமான வருமானம் எந்த மந்திரி சம்பாதிக்க முடியாது. மந்திரி ஆனதே திருடுறதுக்கு தானுங்க. மந்திரி ஆனதே திருடுறதுக்கு தான். பிரதமர் போடுற ஒரு சட்டை வந்து 1 கோடி ரூபாய்ங்க. ஒரு சட்டை 1 கோடி. நீங்க போடுவீங்களான்னு கேக்குறேன். அவர் ஒண்ணு கிடைக்கிற பாக்குறேன். 50 ரூபா 500 ரூபாய் தான் போடணுங்க நம்மளுக்கு சட்டை. எனக்கு அது கூட தேவையில்லை, ஒரு கோமணம் இருந்தா போதுங்கிற நானு. கேட்டா கடவுளை கண்டேன்கிறாரு. என்ன கடவுளை கண்டேன்? 1 கோடி ரூபாய் சட்டை போட்டுட்டு பேண்ட்டை போட்டுட்டு கேட்டா டீ யாத்திரைங்கிறாரு. கேட்டா சர்டிபிகேட் கேட்ட பொய்ங்கிறாரு. கல்லூரிக்கு போகாமே போனேங்கிற. ஏன் அப்படி பொய் சொல்ற? அப்படி ஒரு பாடமே இல்லைன்ட்டான். மானக்கேடு. இதெல்லாம் பேசக்கூடாது. ஒரு அறிவாளிகளுக்கும் ஒடுக்கமுள்ளவனுக்கு படிப்பும் தேவையில்ல, ஒரு புடலங்கும் தேவையில்லை. காமராஜர் என்ன படிச்சாரு? நாட்டுக்கே பெரிய தியாகி தான். ஆமா, அப்புறம் அவர் என்ன படிச்சாரு? அவர் போய் கேட்கலாமா? அவர் பள்ளிக்கூடமே என்னன்னே தெரியாது. அவர் ஆனா பள்ளிக்கூடமே என்னன்னு தெரியாது. அவர் 40,000 பள்ளிக்கூடத்தை கட்டினாரு. தமிழ்நாட்டிலேயே அதிக பள்ளிக்கூடத்தை கட்டின ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான். புரியுதா? இந்தியாவிலேயே அதிக பள்ளிக்கூடம் கட்டியது தமிழ்நாடு தான். பீகார் போய் பாருங்க, பன்னிக்குட்டி மேய்ஞ்சிட்டு இருக்கு. பீகார்ல பள்ளிக்கூடம்னு என்னன்னு தெரியாது. பீகார்ல பள்ளிக்கூடமா எங்க இருக்குதுன்னு கேட்பாங்க. பீகார்ல பள்ளிக்கூடமே கிடையாது. ஒரு பன்னிக்குட்டி தான் இருக்காங்க. பன்னிக்குட்டி தான் மேய்ஞ்சிட்டு இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா பண்ணி தான் தூங்கிட்டு இருக்கும். சரி, இப்ப நான் திருப்பி வர்றேன். ஆகினால அந்த காமா கதிரை எதுக்கு சொல்லணும்? இந்த இடத்துல சொல்லியிருக்காரு, இந்த புத்தகத்துல சொல்லியிருக்காரு, காமா கதிர் தான் பேசுங்க சார். ஐயா காட்டுற பாரு. காமா கதிர் தான் இந்த உடம்புக்கு சக்தியாக மாறுகிறது என்பது என்ற கருத்து. அந்த வெங்கடேசன் சொல்றதுதான் நான் வந்து என்ன மாத்தினேன், இந்த செராமிக்கா மாத்தினேன். மண்டையை போட்டு உடைச்சு எப்படா காமா கதிர் வருதுன்னு பார்க்கும் பொழுது அப்புறம் தான் அவர் சொல்ற ஆராய்ச்சி பண்ணி பாக்குறப்ப கம்பியில இருந்து மின்சாரம் வருது. அப்ப காமா கதிர் வந்து ஒரு காந்தம். காமாங்கிறது ஒரு காந்தம், கண்ணுக்கே தெரியாது. அங்கிருந்து எப்படா வருது அப்படின்னு பார்த்தா தெரியுது. அதுக்கு அடிப்படையை வந்து இப்ப நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த அடிப்படை தான் அந்த 2 மெட்டல் வைக்கிறப்ப, தண்ணியும் 2 மெட்டல் வைக்கிறப்ப உள்ள வந்து காமாரே வெளிவர. எனக்கு இப்பதான் புரியுது, காமாரே வெளிவரனாலதான் அந்த எலக்ட்ரிசிட்டி வருது அப்படின்னு கண்டுபிடிச்சது.
ஏன்னா எலக்ட்ரான் வந்து பாஸ் ஆகாது, தண்ணிக்குள்ள இருந்து எலக்ட்ரான் வெளியே வராது. நான் சொல்றது புரியுதுங்களா சங்கர்? புரியுதுங்க ஐயா. அவருக்கு புரியுங்க, ஏன்னா அவர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல அவர் இருக்கிறாரு. எலக்ட்ரானிக்ஸ், அதனால அவர் தண்ணிக்குள்ள இருந்து எலக்ட்ரான் ஜம்ப் ஆகாது, தண்ணிக்குள்ள இருந்து ஒன்னே புரோட்டான் ஜம்ப் ஆகும். புரோட்டானுக்கு ஊடகம் தேவையில்லை. ஊடகம்னா மீடியா, புரோட்டானுக்கு மீடியாவே தேவையில்லை, புரோட்டானுக்கு மெட்டல் மீடியா தேவையில்லை. என்ன புரோட்டான் இஸ் நாட் கண்டக்டர் டிபெண்ட். தேவையில்லைங்க. டிரான்ஸ்லேட் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த மாத்துறதுக்கு கண்டக்டர் தேவையில்லைங்க. கரெக்டா சொல்லிட்டீங்க, கண்டக்டருக்கு தேவையில்லை. அதனாலதான் ட்ரிஃப்ட் ஆகுது. இந்த புரோட்டான் என்ன, புரோட்டான் ஜம்ப் ஆகுது. இப்ப எலக்ட்ரான் ஜம்ப் ஆகுற மாதிரி இதையத்தான் நான் திருப்பி எங்க வரேன்னு கேட்டீங்கன்னா, நான் உடம்ப வச்சுதான் கண்டுபிடிச்சேன். இது வெங்கடேசன் சொன்ன கருத்தை நான் செஞ்சேன். அவர் என்ன சொல்றாருன்னா, வெங்கடேசன் இந்த உடம்புக்கான சக்தி பிளாக் ஹோல் இருந்து வர காமா பயன்படுத்தி கொடுங்கன்னு சொன்னாரு. ஏன் சொன்னாரு கேட்டீங்கன்னா, அங்க குகையில போய் நம்ம உட்கார முடியும். குகையில உட்கார்றப்போ அவனுக்கு சப்ளை எனர்ஜியை வந்து புரோட்டான் தான், அந்த காமா ரேல புரோட்டான் ஜம்ப்னாலதான் உடம்பை இயங்குது. இது சித்தர்களுக்கு தெரியாதுன்னு எழுதியிருக்காரு. யாருக்கு தெரியாது? சித்தர்களுக்கு. சித்தர்கள் என்ன எழுதி வச்சாங்க கேட்டீங்கன்னா, அது அருள்னு எழுதி வச்சுட்டா. என்னது? சித்தர்கள் அதுக்கு பேரு அருள்னு எழுதி வச்சுட்டாங்க. அருள்னா எனர்ஜின்னு அர்த்தம். அருள்னா எனர்ஜி. அருள்னு சொல்லி கடவுளை கை காட்டிட்டாங்க. அருள்னு சொல்லி அருள்னா என்ன தெரியுமா அர்த்தம்? முதல்ல அருள்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அருள் அது ரெண்டா பிரிக்கணும். அருள் எப்படி பிரிப்பாங்க? அரு கூட்டல் உள்ளுன்னு அர்த்தம். அரு கூட்டல் உள்ள. அருனா அருவ வடிவமாக இருக்கிற ஆற்றல்னு அர்த்தம். அருவம் அப்படின்னு அர்த்தம். அருவம்னா கண்ணுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். பொருள் அப்படின்னாவே கண்ணுக்கு தெரியும்னு அர்த்தம். பொருள்னா கண்ணுக்கு தெரியும். இப்ப நம்ம உடம்புக்கு சக்தி எங்க இருந்து வருது? நைட்ரஜன் புரோட்டீனா மாறுது. நைட்ரஜன் கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஆக்சிஜன் உள்ள போகுது, கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. ஆர்கான் மந்தவாயு இருக்குது காத்துல, ஆர்கான் வந்து 0.9% இருக்கு, அதுக்கு கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. அது போக 0.04% வந்து கார்பன் இருக்கு, கண்ணுக்கு தெரியுமா? தெரியாது. இதெல்லாம் எனர்ஜியா உள்ள போய்க்குது. எப்படி? நானோ பார்ட்டிகளா போகுது, சாலிடா போகாது, நானோவா போகும். நானோவா போறப்ப பாடி பில்டப் ஆயிரும். பாடி பில்டப். இது பல கோடி ஆண்ட ப்ராசஸ் நடக்கும். எத்தனை கோடி ஆண்டா? பல கோடி ஆண்டா நடக்குது. பல கோடி ஆண்டாக இந்த உருவமே நமக்கு வந்திருக்குது. இது நீ சாப்பிட்ற அரிசியிலையோ பாசுமதி அரிசியிலையோ வேற அரிசியில ஒரு இளவும் கிடையாது. பாசுமதி அரிசி சாப்பிட்டாலும் புற்றுநோய் வரும், அப்புறம் கருப்பு கவுனி சாப்பிட்டாலும் புற்றுநோய் வரும். என்னது? கருப்பு கறி வருங்க. கருப்பு கறி அரிசி. ஆமா, கருப்பு கறி அரிசி சாப்பிட்டாலும் மாமன குசுதான் வரும், பாசுமதி அரிசி சாப்பிட்டாலும் குசுதான் வரும். என்னது? இங்க யாராவது எங்க பாசுமதி அரிசி சாப்பிட்டா குசு விட மாட்டேன்னு சொல்லுங்களா பாக்கலாம். எங்க நிறைய சாப்பிட்டவர் தானே நம்ம ஐயா, யாரு திருமாறன் ஐயா, பாசுமதி அரிசி சிரிக்கிறார் பாருங்க. திருமாறன் தான். ஆமா, அவரு சாப்பிடாதே கிடையாது. அவர் சொல்றாரு சாப்பிடாத வர்க்கமே இல்லைன்றாரு. சாப்பிடாத இல்ல, இதுமே புதுசா அதாவது அவர் மனுஷனை தவிர எல்லாமே சாப்பிட்டாரு. ஆட்டுக்கறி, மாட்டுக்கறி, பாபால் கறி, கோழிக்கறி, கொக்கு கறி, எல்லா கறியும் அவர் சாப்பிட்டாரு. அவர் அப்புறம் அடிக்காத பிராண்டே கிடையாது, எல்லா பிராண்டும் அடிச்சிட்டாரு. எல்லா சிகரெட்ல எல்லா பிராண்டுமே, சிகரெட்ல எல்லா பிராண்டு, லிக்கர்ல எல்லா பிராண்டு, எல்லா கறி சாப்பிட்டாச்சு. சமைச்சு அது அசைவ உடல ஆடு மாடு கோழி கூட்டு எல்லாமே. ஏன்னா எல்லாமே ஒன்றுதான். இதுல வந்து அசைவம்ங்கிறது அது ஆட்டு இறைச்சா மாட்டு இறைச்சா பன்றி இறைச்சா எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே டாக்ஸின் தான். எல்லாமே அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அது நம்ம வந்து இப்ப சில பேர் சில சமயம் வந்து சில சமயவாதி என்ன சொல்லுவாங்க, பன்னிக்கறி ஆகாதும்பா. சில சமயவாதி மாட்டுக்கறி ஆகாதும்பா. சில சமயவாதி ஆட்டுக்கறி ஆகாதும்பா. சில பேரு ஆட்டுப்பால் ஆகும் ஆட்டுக்கறி ஆகாது. சில பேரு மாட்டுப்பால் ஆகும் மாட்டுக்கறி ஆகாது. மாட்டு மூத்திரமாக மாட்டுக்கறி ஆகாது. என்னதான் கதை விடுறீங்க? ஏமாத்திர திருட்டு பயலுங்க. ஒன்னா நபர் திருட்டு பயலுங்க. ஒன்னா நபர் திருட்டு பயலுங்க. ஒருத்தன் சொல்றான் ஐஐடியில் உட்காந்துட்டு மாட்டு மூத்திரம் குடிச்சங்காட்டி புற்றுநோய் எல்லாம் போகுமா அப்படிங்கிறான். ஒருத்தன் கேளு, ஒரு ஐஐடி இன்ஜினியர் இப்படியா பேசுறது? மானமே போச்சு. அமெரிக்காக்காரன் கீழே சிரிக்கிறான். அமெரிக்கா கீழே சிரிக்கிறான். ஐஐடி இப்படி எல்லாம் பேசலாம் பாரு. ப்ரூஃப் பண்ணு, அம்மாளுக்கு கொடுத்து காட்ட வைப்பா. அவங்க அம்மாளுக்கு புற்றுநோய் தானே கொடுத்து காட்டுறோம்னு. மூத்திரத்தை குடிச்சு மூத்திரத்தை குடிச்சு புற்றுநோய் எல்லாரும் எவன்டா கதை விடுறீங்க? அப்படி பார்த்தா ராஜீவ் காந்தி, அப்படி பார்த்தா மொராஜி தேசாய் செத்துடக்கூடாது.
சரண் சிங் சித்திரக்கூடாது. இவங்கள பெரிய ஆளு. வினோபா சரண் சிங், அது அவர் பேர் என்ன, எனர்ஜி, அவர் பேர் என்ன தெரியுங்களா? மூத்தர் காங்கிரஸ் குடிச்சு லீடர் மொரார்ஜி தேசாய். கரெக்டா அடிச்சாரு பாருங்க. இவங்கள மனுஷ மூத்திரத்தையே குடிச்சவங்க. எந்த மூத்திரத்தை? அவனாடு மாற்று மூத்திரத்தை குடிக்க சொன்னாங்க, இவர் மனுஷ மூத்திரத்தையே குடிச்சாங்க. ஒண்ணு சொல்ற மாதிரி நாத்த சைக்க. நானும் குடிச்சு பார்த்தேன் 50-30 வருஷத்துக்கு முன்னாடி. வாயில வைக்க முடியல. நானும் குடிக்கலாம். அதுக்கு மூங்கல்ல செஞ்சு வைக்கணும். அடங்கொக்காமக்கா அது மூங்கல புடிச்சு அறுத்து மூங்கல்ல படி செஞ்சு, எதுல மூங்கல் ஊத்தி வச்சிடறதாமா. அடங்கொக்கம். அது ஒருத்தன் புடாய் விட்டான். நான் மூங்கலை புடிச்சு பார்த்தா அது அதை விட நாத்தம் பிடிக்குது. அவன் சொல்றான், எதுக்கு மூங்கலை பிடிச்சி வச்சா? மூங்கல் உப்புலாம் இழுத்துருமில்ல அப்படின்னா. உப்பு இழுக்கிற. சரி, அது பார்த்தா அது மூங்கல் மூத்திரத்தை ஊத்தி வச்சா அது என்னன்னா தெரியும். அது பூரா உள்ள வெளியே போகுதுங்க. யோகிகளுடைய மூத்திர சிறுநீர்னு சொல்லுவாங்க ஐயா. சுத்தப்படுத்தின உடம்பு யோகிகளுடைய சிறுநீர் தான் சொன்னாங்க. இந்த 3 வேளை சாப்பிட்டு அதை சொல்லலீங்க ஐயா. அப்படி எங்க விவரமா சொல்லியிருக்காங்க? யாருமே சொல்லலையா? அப்படி 3 வேளை திங்கிறவனை வச்சுட்டு எங்க 3 வேளை 3 வேளையா 30 வேளை தின்னு போட்டு சிறுநீர் என்ன எங்க உடம்பு என்பது என்ன பண்ணுங்க? வெங்கடேசன் எழுதியிருக்காரு, சிறுநீர் என்பது 2வது விஷயம் எழுதியிருக்காரு. சிறுநீர் என்பது 2வது விஷயம். ஏண்டா எவனாவது சொல்றீங்களா? இந்தியாவில எவனாவது சொல்றீங்களா? அந்த மொரார்ஜி தேசாயும் அரமண்ட, வினோபாவும் அரமண்ட, அப்புறம் யாருங்க இன்னும் வினோபா, அப்புறம் மொரார்ஜி, அப்புறம் சரண் சிங். அந்த சரண் சிங் அந்த ஆளு மூத்திரம் குடிக்கிறாள் தான். எல்லாருமே தமிழ் சித்தர்களை பத்தி படிக்காத அரமண்டங்க. எவன் தமிழ் சித்தர் படிக்கலையா? பரலோகம் தான். எல்லாரும் தமிழ் சித்தர்களை படிக்கல. தமிழ் தெரியாத தற்கொலை முட்டங்கள். யாரு? வடநாட்டுக்காரன் பூரா. என்னைக்கு தமிழை புறக்கணிச்சியோ எல்லாத்துக்கும் புற்றுநோய். எல்லாரும் கொடூரமான நோய்பட்டு சாப்பிட்டு, எல்லாரும் இயற்கையை சாகல, கொடுமையான நோய்பட்டு தான் செத்தார்கள். கொடுமையான நோய்பட்டு. ஏங்க இவர் நம்ம மிகப்பெரிய ஞானி. யாரு? அவர் பேர் என்ன? விவேகானந்தர். அவரு டிபி தான். டிபி சுகர் 2 அட்டாக் ஆயிடுச்சு. என்னது? சுகரும் டிபி அட்டாக் ஆயிடுச்சு. கடைசியில வெள்ளக்காரன் வைத்தியம் பார்க்கலாம். மானமே போச்சு நமக்கு. வெள்ளக்காரன் வைத்தியம் பார்க்க. யோகிக்கு வெள்ளக்கார வைத்தியம் பார்க்கலாமா? மாத்திரை தின்னு மருந்து தின்னா திங்க மாட்டேன்னா அவரு ஆட்டுக்கால் சூப் குடினா மாட்டேன்ட்டாரு, போய் சேர்ந்தாரு. ஆட்டுக்கால் சூப்புக்கும் ஆரோக்கிய சம்பந்தம் இல்லடா. அவனு ஒரு அறிவு கட்டவன். அந்த ஒரு வெள்ளக்கார ஏண்டா ஆட்டுக்கால். நாங்க தான் ஆட்டுக்கால் தினம் திங்கிறோம்ல. தமிழ்நாட்டுல ஆட்டுக்கால் திங்காது எவன் இருக்கிற? ஆட்டுக்கால் சூப் சாப்பிட்டு நல்லா. அந்த மீன் திங்கிறாள் தான். யாருங்க? மீனு சோறு திங்கிறாள் தான். யாரு? விவேகானந்தர். மீனு சோறு தாங்க அடிப்படை உணவே. வங்காளம். கரெக்டா சொல்ற. மங்காளத்துல சாப்பாடே அது வெஜிடேரியன். எது? மீனு சோறும் வெஜிடேரியன். அவன் எல்லாரும் பால் குடிப்பானுங்க, முட்டை திம்பானுங்க, மீன் திம்பானுங்க. அங்க இருக்க அதாவது வெஸ்ட் பெங்காலுக்கு பாப்பானுக்கு பூரா மீன் திங்காத பாப்பானு எவனும் கிடையாது. வெஜிடேரியன். அது வெஜிடேரியன். என்னது? வெஜிடேரியன். இப்ப மோடி ஒரு காலத்துல மாட்டு இறைச்சி சாப்பிட்டவங்க தாங்க. மாட்டு இறைச்சி, குதிரை இறைச்சி, யானை இறைச்சி, பன்னி இறைச்சி, எல்லா இறைச்சியும் தின்னவன் தான் எல்லாருமே. அறிவை வளர்த்துக்கிறதுக்கோசரம் அதுல இருந்து வெளியே வந்துட்டாங்க. சித்தர்கள் அறிவை எடுத்துக்கொண்ட சித்தர்கள் தான் அறிவை எடுக்கணுங்கிறதுக்காக சித்தர்கள் தான் இதெல்லாம் கண்டுபிடிச்சு எழுதுனாங்க. இந்த ஜீரண நீரை கண்டுபிடிச்சு எழுதுனாங்க. 64 செகண்ட்ல உடம்ப கண்ட்ரோல் பண்றதை பத்தி கண்டுபிடிச்சாங்க. முதல்ல 64 செகண்ட் ஒண்ணு கண்டுபிடிச்சாங்க. என்னது? 64 செகண்ட். ஆமா. இப்ப அது கிளாசிக்கலா வரப்ப அந்த அக்யூரேட்டா வரப்பதான் 60 செகண்டா மாறும். 60 செகண்ட் 60 செகண்டா மாறும். ஆனா லைவா பார்த்தோம்னா 64 செகண்ட். 4 பிளஸ் ஆர் மைனஸா இருக்கும். உயிருக்கு அப்படி கரெக்டா சொல்ல முடியாது. உயிருக்கு அப்படி வராதுங்க. 60 62 60. ஆமா 60 62 60. உயிர் ஒரு முறை ஏறி இறங்கும் போது அந்த ஹைட்டினுடைய எல்லாம் வித்தியாசம் வருங்க. அந்த கால்குலேஷன் தான் முதல் கண்டுபிடிச்சவரே திருமூலர் தான். ஏறி இறங்கும் இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாருக்கு கூற்றை உதிக்கும் குறியதுவாமை. ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பகம் 32 ரேசகம் மாறுதல் 1 வஞ்சகம் ஆமின் எழுதினார். ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால். ஏறுதல் பூரகம் ஈரட்டுனா 16 மாத்திரையும் பாரு. என்னது? 16 மாத்திரை. பாரு 207 பக்கம் இருந்த இடங்க. 207 பக்கம்.
வாமத்தில் ஏறுதல் பூரகம் வாமத்தில் ஈரட்டு மாத்திரை வாமத்தில் ஈரட்டு மாத்திரை பூரித்தே வாமத்தில். இது வந்து யாரு திருமலர் கண்டுபிடிச்சது. ஆமா திருமலர் கணக்கு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற கணக்குப்படி பாத்தீங்கன்னா 15 வினாடி 30 வினாடி 60 வினாடி. அவரு சொல்லும் பொழுது ஒண்ணுமே சொல்ல 16 வினாடி 32 வினாடி 64 வினாடி கரெக்டா வருது. ஆனா உயிருக்கு வந்து கரெக்டா 60 வினாடி சொல்ல முடியாது. உயிருக்கு வந்து கரெக்டா 60 வினாடி இந்த ஆமா இந்த 16 32 64ங்கிறது இவரு கண்டுபிடிச்சது. யாரு கண்டுபிடிச்சது? திருமலர் கண்டுபிடிச்சது. எத்தனாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி? 2000 அது இருக்கே 4000 5000 ஆண்டுக்கு முன்னாடி. குறைஞ்சபட்சம் 3000 ஆண்டுக்கு முன்னாடி. குறைஞ்சபட்சம் 3000 ஆண்டுகள். ஆனா அவர் சொல்றாரு ஐயா 1ஆம் நூற்றாண்டுன்னா எதை குறிக்குது? அப்ப கிமு கிறிஸ்துவருக்கு முன்பாக கிறிஸ்துக்கு முன்னாட திருவள்ளுவருக்கு முன்னாட. கிறிஸ்து வந்து 2000. அப்ப இவர் வந்து கிமுக்கு முன்னாடி 2ஆம் நூற்றாண்டு 3ஆம் நூற்றாண்டு. கிமுன்னு என்ன கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 2400 ஆண்டுக்கு முன்பாக. என்னது 2400 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்படி பாத்தீங்கன்னா யார் வந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா இவங்க யாரு இந்த மகாவீரர் புத்தருக்கு முன்னாட. யாரு மகாவீரர் புத்தருக்குள்ள முன்னாட போகுது. இது ஒரு தோராய கணக்கு தான். ஏன்னா யாரு இந்த கல்வெட்டா இருக்கு திருமணர் எங்க பிறந்தாரு எங்க வந்தாரு கல்வெட்டா இருக்கு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என்னது எதுவும் கிடையாது. ஒரு யுகத்தால சொல்றேன். ஒரு யுகம் இல்ல அதுக்கு ஆதாரம் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா திருமந்திரத்தை சொல்லியிருக்காரு. திருமந்திரத்திலேயே வந்து இந்த மாதிரி அந்த திருமந்திரத்தை என்ன சொல்லியிருக்காருன்னா சிதம்பரம் கோயில் இருக்கு இல்லையா. சிதம்பரம் கோயில பாத்தீங்கன்னா தங்க கூரை போட்டிருப்பாங்க. தங்க கூரை 72,000 ஓடு இருக்குது. எத்தனை? 72,000 ஓடு. அத்தனையும் தங்கம். அந்த தங்கத்தை அவர் எழுதுறாரு. யார் எழுதுறாரு? திருமலர் எழுதுறாரு. அந்த தங்கத்தை நான் பார்த்தேன், அந்த தங்கம் இப்படிதான் இருந்துச்சு அப்படின்னு தன்னுடைய பாடல் எழுதுறாரு. அதாவது எப்பயுமே அதான் டாக்குமெண்ட். என்னது டாக்குமெண்ட் எழுதுறாரு. நான் பார்த்தோன்னே எனக்கு மெய் சிலிர்த்து விட்டது அப்படின்னு எழுதுறாரு. தப்பில்லா மன்றில் அதுக்கு பாடல் தப்பில்லா மன்றில் மணிக்கூத்து கண்டபின். தப்பில்லா மன்றில்னா மண்டபம்னு அர்த்தம். குற்றமில்லாத மண்டபம்னு அர்த்தம். தப்பில்லா மண்டலம் குற்றமில்லாத மண்டபத்தில் மணிக்கூத்து கண்டேன். அந்த கூரை ஓடே அந்த இரட்டோர மொழிதல் ஒரே நேரத்துல ரெண்டு பொருள். உலகத்திலே வந்து ஒரே நேரத்தில் 2 பொருள் சொல்லக்கூடியவங்க சித்தர்கள். என்னது 2 பொருளும் சொல்றது? இதெல்லாம் இங்கிலீஷ்லயும் கிடையாது, வேற எந்த மொழியிலும் கிடையாது. எந்த மொழியிலையும் எந்த யோகத்தையும் கிடையாது உலகத்துல. அப்பவே டபுள் மீனிங். ரெட்டை அர்த்தம். ரெட்டை அப்போ சார் அதாவது வந்து இந்த மூச்சு பயிற்சினால இந்த முறையில வந்து அந்த மூச்சை உள்ளிழுத்து அந்த வரும்போது அந்த காற்றே உணவாகி போய் அவருக்கு பசி இல்லாம வச்சிருக்கு. அப்படிதானே? சரிதான். காற்றுல வாடுறாங்க இந்த மெத்தட்ல. இந்த மெத்தட்ல காற்றே பூசித்து கடுந்தவம் புரிந்து எழுதுவாங்க. காற்றே பூசித்து கடுந்தவம் புரிந்து எழுதுவாங்க. அது கரெக்ட். இந்த முறையில சாப்பிடும் போது காற்றே அவங்களுக்கு பூரா உணவா மாறிடுது. அப்படியா? ஆமா, காற்றுதான் உணவு. காற்று சரியா சொல்லிட்டீங்க. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்க. கரெக்டா புடிச்சிட்டாரு. அவங்களுக்கு வேற எந்த உணவும் தேவையில்லை. அந்த காமாரே வந்து உள்ள அந்த உணவு வந்து காமாரே தான். எங்க விண்வெளியில இருந்து வரக்கூடிய பிளாக் ஹோல் இருந்து வர காமாரே தான் அவருக்கு சாப்பாடு. யாருக்கு சாப்பாடு? யோகிகளுக்கு. அது வந்து என்ன பண்ணுமா ஹை ஃப்ரீக்வன்சி 7 ரேவ்ல அந்த ஹை ஃப்ரீக்வன்சி வச்சு அந்த ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கறனாலதான் நான் டயட் கண்ட்ரோல் பண்றேன். என்னது டயட் கண்ட்ரோல் பண்றீங்க? அப்ப டயட் கண்ட்ரோல் பண்றதுனாலதான் இப்ப ராஜீவ் காந்திக்கு 2 நாள் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. ஏன்னா அவருக்கு வந்து மசில் லாஸ் ஆயிடுச்சு. மசில் லாஸ், நர்வ் லாஸ். அவருக்கு என்னது மசில் லாஸ், மெமரி லாஸ், கிளாண்ட் லாஸ் ஆயிடுச்சு. உள்ள கிளாண்ட் சுரக்கிறது இல்ல. இது பீனியல் கிளாண்ட் அவுட். என்னது பீனியல் கிளாண்ட் சிங்க் ஆயிடுச்சு. பீனியல் கிளாண்ட் சுருங்கி போச்சு. சாகும் போலதான் சுருங்கும். பீனியல் கிளாண்ட் எப்ப சுருங்குன்னு கேட்டீங்கன்னா சாகும் பொழுது சுருங்கிரும். சாகும் பொழுது
இவருக்கு இப்பவே சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா இதுல ரிப்போர்ட்ல காட்டல. ரிப்போர்ட்ல அதெல்லாம் தெரியாது. ரிப்போர்ட்ல அது மைக்ரான் ஸ்டேட்ல இருக்கு, நானோ ஸ்டேட்ல இருக்கு. எது அந்த அந்த பீனியல் கிளாண்டினுடைய செக்ரேஷன், அதுக்கு என்ன தெரியுமா பேரு? மெலோனின் பேரு. மெலோனின் என்னது? மெலோனின். மெலோனின், மெலனோசைட். மெலோனின் அண்ட் மெலனோசைட். அது சுரந்தாத்தா மெலோனின். அது எதுலதான் இருக்குது? இவங்க வந்து இந்த காளான் வளர்க்குறாங்க இல்லையா, இவங்க தேடி காளான் வளர்க்குறாங்க இல்லையா, அந்த காளானோட மேற்புறம் இருக்கு இல்லையா, அது மெலோனின். என்னது? மெலோனின். இப்ப நம்ம மேல் தோல் இருக்கு இல்லையா, இதுவும் மெலோனின் தான். இதுவும் மெலோனின் தான். இதுவும் மெலோனின் தான். உள்ளே இருக்கிற அந்த பீனியல் சேர்க்கிறது மெலோனோசைட்டும்பாங்க, அது மெலோனின்பாங்க. வேற ஒண்ணு மெலோனோசைட்னால ஒண்ணுதான், மெலோனினால ஒண்ணுதான். பேசிக். தோல் கெட்டு போச்சுன்னா இங்க கெட்டு போயிடும், இங்க கெட்டு போச்சுன்னா தோல் கெட்டு போயிடும். போச்சு, அவ்வளவுதான். சொரணை கெட்டவங்கிறாங்க இல்லையா, அதான். அப்ப இதெல்லாம் மீட்டெடுக்கணும். இதெல்லாம் இந்த மாதிரி சொன்னோம்னா 1,00,000 வேலைப்பாடு உடம்புல நடக்குது. இதெல்லாம் ஆப்பு வச்ச பிறகு திருவள்ளுவர் எல்லாத்துக்கும் காரணம் இந்த பசி தாகம் தாண்டா, அதை ஆப்பு வேடான்னு எழுதினார். இப்ப பசி தாகத்தை கண்ட்ரோல் பண்ணும் பொழுது, ஐயோ பிரியாணி போச்சே, ஐயோ இட்லி போச்சே, ஐயோ சாம்பார் போச்சே, ஐயோ மாமனார் வீட்டுக்கு போக முடியலையே, ஐயோ கல்யாணத்துக்கு போக முடியலையோ, இளவு வீட்டுல போய் திங்க முடியல, ஐயோ கத்துன்னு கத்துறான். அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஒண்ணும் பண்ண முடியாது. ஐயோ கல்யாணத்துக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்களே, போக முடியல, போனேன்னா மாமனை தீந்த நீ கல்யாணத்தோடு. எனக்கு பத்திரிக்கையே வர்றது இல்லை, அது வேற. எனக்கு பத்திரிக்கையே வர்றது இல்லை, அது பெரிய விஷயம் தான். பத்திரிக்கை உங்களுக்கு கொடுத்துட்டா அவங்க படுற பாடு இருக்கே, அடாடாடாடா. மனசு போலாமா வேண்டாம், இட்லி கடுப்பான சாம்பா இன்னைக்கு ஒரு போய் சாப்பிட்டுட்டு வந்தா போறாங்க. போறது அங்க போய் நொறுங்க பிடிச்சிட்டு வந்தாரு. திங்க ஏறிடு. இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இன்னும், அப்புறம் நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு பாத்துக்கலாம், அப்புறம் போட்டுக்க, போடு உள்ள எகிரி நிகர வேண்டியது. அப்படித்தானே? கடைசியில தின்னு போட்டு கடைசியில ஐயோ நெஞ்சு கறிக்குது, கீழே கறிக்குது, மேல கறிக்கு, அப்புறம் தம்ஸ்அப் வாங்கி அடிக்கிறது. ஐயா சொல்றாங்கல்ல, அதாவது கடப்பாறை முடுங்கிட்டு சுக்கு கசாயம் குடிச்சா. நம்ம என்னது? கடப்பாறை முடுங்கி போட்டு சுக்கு கசாயம். அட முட்டங்களா, ஏதாவது அறிவு இருக்கான்னு நல்லா தின்னு போட்டு ஜீரணம் ஆகலையாம, நல்லா தின்னு போட்டு ஜீரணமாக கடைசியில் அதை அடிக்க தம்ஸ்அப் வாங்கி அடிக்கிறது. அதிகமா அடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, அது மேலேயே கொண்டுட்டு போய் ஆளையே சாகிடுச்சு. என்னது? என்ன? ஹை சுகர். ஐயோ வெரி டேஞ்சருங்க. ஃபுல்லா ஏத்தி ஹார்ட் அட்டாக்ல கொண்டு போய் விட்டுரும். நிறைய பேர் போட்டிக்கு தம்ஸ் அப் குடிச்சு, இந்த பெப்சி, ஆர்டிபிஷியல் பெப்சி குடிச்சு நிறைய பேர் திடீர் ஹார்ட் அட்டாக் உடனே சாவு. போட்டிக்கு குடிச்சு ரொம்ப ஆபத்து, ரொம்ப ஆபத்து. அது பாத்தீங்கன்னா சுக்ரோஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதாவது ஃப்ரூட் இருக்குல்ல, ஃப்ரூட் ஆர்டிபிஷியல் ஃப்ரூட், அதுக்கு பேர் கார்போனிக் ஆசிட். வெரி வெரி டேஞ்சரஸ் கார்போனிக் ஆசிட். நம்ம பழம் சாப்பிடறோம் இல்லையா, பாருங்க, பழம் சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க, பழம் சாப்பிட்றது வந்து இந்த கார்போனிக் ஆசிட் அதிகமா இருக்கும். ஆனா அந்த பாடி கிளீனா இருக்கிறப்ப ஒண்ணும் பண்ணாது. பாடி சுத்தமா இருந்த உணவு பாதை சுத்தமா இருந்ததுன்னா பழம் ஒண்ணும் பண்ணாது. இது என்ன பண்ணுவா, கண்டதை தின்னு போட்டு குசு கூடாம இருப்பா. குசு கூடவே முடியாது, வெடிக்கு போகாத நேரத்துல பழம் சாப்பிட்டேன்னு அவனை நீ சாவுதான்டா உனக்கு. மலச்சிக்கல் வந்துட்டாவே பெருங்குடல்ல நீங்க பழம் சாப்பிட்டாலும் தொடர்ந்து பல உணவுலயே இருந்தாலும் தினமும் நம்ம பெருங்குடல் கிளீன் பண்ணோம்னா ஒண்ணும் ஆகாது இல்லைங்க. நீ வந்து ஏற்கனவே காய்கறி சாப்பிட்டு தண்ணி சாப்பிட்டு பழக்கப்படுத்திட்டு தான் நீ வந்து ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சுதான் பழத்துக்கு போகணும். பழம் திங்க கூடாது. இல்லங்க, ஏப்ப நான் பழம் எடுத்துக்கிட்டு நான் இனிமா கொடுத்து பெருங்குடலை கிளீன் பண்ணுனா அது அப்படி தப்பிச்சுக்கலாம். ஆனா தானா வராது. ஏன்னா பழம் சாப்பிட்டா 2 மணி நேரத்துல வெளியே போகணும். பழம் சாப்பிட்டா வெளியே 2 மணி நேரத்துல போகணும். இனிமா கொடுத்து வர்றது தப்பு. புரியுது. அது ஆர்டிபிஷியலா குடிக்கிறீங்க. ஆனா பழம் சாப்பிட்டோம்னா, பழம் எதுக்கு திரும்ப சாப்பிடுறது? முதல்ல பழம் எதுக்கு சாப்பிடுறதுன்னு பாத்தீங்கன்னா, பழம் வந்து இந்த குடல் சுத்தமா இருக்குதுன்னு ப்ரூஃப் பண்றதுக்காக பழம் சாப்பிடுறது. பழம் சாப்பிட்டோம்னா 2 மணி நேரத்துல வெளியே வந்துட்டா அது சுத்தமான குடல் நடத்தும். பழம் வந்து திங்கறதுக்காக வாழ்றதுக்காக அல்ல, செக் பண்றதுக்காக. மானிட்டர். என்னது? மானிட்டர். ஃப்ரூட் இன்டேக் எடுத்துக்கிறது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, என்னோட குடல் சுத்தமா இருக்குதுன்னு காட்டுவதற்காக பழம் சாப்பிடுறது. அது எந்த பழம் வேணா வச்சுக்கலாம். பழம்னா அது எது வேணா வச்சுக்கலாம். அப்ப என்ன, உள்ள போய் டைஜஸ்ட் ஆகி 2 மணி நேரத்துல ஸ்பீடா வரணும்னா, அப்ப எந்த இடத்துல அடப்பே எல்லாம் பிவிசி குழாய் மாதிரி வரணும்.
வெங்கடேசன் அந்த பண்ணி பார்த்துட்டு தான் எழுதுறாரு. பழம் என்பது சுத்தமான குடலுக்கு சோதித்து பார்ப்பதற்கு தான் பழம் சாப்பிடறத தவிர, பழம் சாப்பிட்டா இருந்தீங்கன்னு வச்சுக்க பரலோகம் தான் போய் சேரணும். ஆசிட் கண்ட்ரோல் பண்ண முடியாது. என்னது ஆசிட் ஆசிட்? அந்த நேச்சுரல் ஆசிட் வந்துடும். இது ஆர்டிபிஷியல் ஆசிட் போய் நேச்சுரல் ஆசிட்டும் குற்றம் முடியுதுதான். என்னது நேச்சுரல் ஆசிட் இஸ் எ பாய்சன். என்னடா அடிமுறையில பழம் சாப்பிடறதா வேண்டாமா? முடிவெடுக்கவே முடியலங்க சார். என்னடா சொல்றாங்க? தொடர்ந்து பல உணவா எடுத்துக்கூடாது. அதை பத்தி தான் நாம பேசிட்டு இருக்கிறோம். பல உணவுன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? முதல்ல பாருங்க, உண்ணாவிரதம்னா பழமும் ஆகாது, கீரையும் ஆகாது, காயும் ஆகாதுன்னு அர்த்தம். அதான் உண்ணாவிரதம். என்னது உண்ணாவிரதம்னா எதுவும் உள்ள போக கூடாது. தண்ணி கூட உள்ள போகாம இருக்கிறது உண்மையான உண்ணாவிரதம். சாதாரணம் இல்ல. என்னது சும்மா ஆரோக்கியம் வருதுன்னா அப்பன் விட்டு கிள்ளிக்கிறியான்னு கேக்குறான். ஆனா வெள்ளைக்காரனுக்கு தெரியாதான், நமக்கு தெரிஞ்சு போகுது. அவன் தான் முட்டி முட்டி பாத்துருக்கான். அவனை எப்படியும் நோய் நல்லாக மாட்டேங்கிறேங்கிறான். என்னடா அவனுக்கு தெரியாது. அவன் பிரிச்சு மேஞ்ச தலையவே வெட்டி இன்னொரு தலை வைக்கிற அளவுக்கு அவனுக்கு அறிவு இருக்கு. ஆனால் ஆரோக்கியத்தை பத்தி அறிவு கொஞ்சம் கூட கிடையாது. இப்ப என்ற தலையை வெட்டி அவன் தலை இன்னொரு தலையை வைப்பான். அவன் தலை என்ற வச்சு அப்படி கூட அவன் காப்பாத்துறதுக்கு அந்த சயின்ஸ் இருக்குது. ஆனால் ஆரோக்கியத்தை மட்டும் கடுகளை கூட கொடுக்க முடியாது. ஆரோக்கியத்தை மட்டும் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா அந்த பன்னிக்குட்டிக்கு தெரியக்கூடாதுங்கிற இயற்கை நோக்கம். அந்த பன்னிக்குட்டிக்கு தெரியக்கூடாதுங்கிறதா இயற்கை. யாருக்கு தெரியணும்? தமிழ் சித்தர்களுக்கு மட்டும்தான் தெரிய வேண்டும். அந்த பன்னிக்குட்டிக்கு ஏன்னா அவன் நமக்கு பின்னாடி வரவன் 200 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தவன் தானுங்க. மீறி பண்ண 300 ஆண்டு தான். என்னது 300 ஆண்டுங்க. 1000 ஆண்டு வச்சுட்டாலும் கூட நமக்கு பின்னாடி தானுங்க. 1000 ஆண்டு வச்சு நமக்கு பின்னாடி தானே. நம்ம 5345 ஆண்டுக்கு முன்னாடியே செந்தூரம் சாப்பிட்டவங்க நம்ம. என்னது செந்தூரம் எத்தனை ஆண்டுக்கு முன்னாடி? 5345 ஆண்டு. கீரடி ஆதாரம் கீரடியில கண்டுபிடிச்சிட்டாங்க. 5345 ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை கண்டுபிடிச்சு 4 வகை இரும்பை கண்டுபிடிச்சிருக்காங்க. மைல்டு ஸ்டீலு, ஹைபிரிட் ஸ்டீலு, துருப்பிடிக்காத ஸ்டீலு, இன்னொரு ஸ்டீல். மொத்தம் 4 ஸ்டீல் கண்டுபிடிச்சாங்க. எத்தனை ஸ்டீலு? 4. உலகத்திலே கிடையாது. எவங்கிட்ட இந்த யோகிதை கிடையாது. புரியுதா? அப்ப இரும்பு எப்ப அப்ப இரும்புக்கு அப்புறம் இரும்பை பஸ்பமாக்குன்னு முதல் தமிழர்கள் தான். என்னது இரும்பை பஸ்பம்? அதுக்கு பேர் அயச்செந்தூரம் பேரு. என்னது அயச்செந்தூரம். இப்ப நீங்க அயச்செந்தூரம் குறைஞ்சு போச்சுங்கிறீங்க பாரு. ஹீமோகுளோபின் பேசிக் அயச்செந்தூரம் தான். இப்ப எல்லாத்துக்கும் அயச்செந்தூரம் குறைஞ்சு போச்சு. எங்க இருந்து அயச்செந்தூரம் வருதுன்னா அது நேச்சுரலாவே கிரியேட் ஆகணும். ஐயம்னா சிகப்பு. செம்புக்கு பேரு செம்பு. செம்புக்கும் ஐயம் தான் பேரு. இப்ப அவருக்கு ஹீமோகுளோபின் குறைஞ்சு போச்சு. யாருக்கு? ராஜீவ் காந்திக்கு. ராஜீவ் காந்திக்கும் இல்ல, எவன் இட்லி திங்கிறானோ அத்தனை பேருக்கு ஹீமோகுளோபின் இருக்காது. பூரி பொங்கல் திங்கிறானு அங்க வடநாட்டுல பூரி பொங்கல் திங்கிறான், அவனுக்கு ஹீமோகுளோபின் இருக்காரு. இவன் இட்லி தோசை திங்கிறவன், இவனுக்கு ஹீமோகுளோபின் இருக்காது. அவனும் கடவுளை பார்க்க முடியாது, இவனும் கடவுளை பார்க்க முடியாது. யாரு? தென்னாட்டுக்காரன்னு பார்க்க முடியாது, வடநாட்டுக்காரும் பார்க்க. வடை சுட்ட அவன் வாயிலே வடை சுடுறவன், அவன் ஜென்மத்திக்கும் பார்க்க முடியாது. தமிழ்நாட்டுக்காரனுக்கு கடவுள் பாக்குறதுக்கு யோகிதை இருக்குது, வடநாட்டுக்காரனுக்கு அந்த மசரு கூட நினைச்சு கூட பார்க்க கூடாது. அவன் என்னது நினைச்சு கூட பார்க்க கூடாதுங்க. அதனாலதான் நாங்க பேர் வச்சேன், தென்னாடுடைய சிவனையை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி. நம்ம அடிச்சேன், மடே எங்க வீட்டுக்காரன்டான்ட்டான். சிவன் எங்க மாப்பிள்ளைன்ட்டான், எங்க மச்சான் எங்க மாப்பிள்ளை அண்ணன் தம்பின்ட்டான். இவன் எதை சொல்லிட்டா? எங்க மாப்பிள்ளை எங்க மச்சான் எங்க பங்காளின்ட்டான் இவன். அதனால நாங்க பேர் சொல்லியே கூப்பிட மாட்டேன். அதுல ஒரு நுண்ணறிவு இருக்குதுங்க ஐயா. அவர் எந்த ஊருக்காரன்னு பாட்டுல சொல்லிட்டாங்க, ஆனா அவரையும் ஒரு பொது உடைமையாக்கிட்டாங்க. அதத்தான் பொது உடைமையில கூட தனி உடைமை வேற. நாங்க மட்டும்தான் சிவன்னு கூப்பிடுவோம், நீ மட்டும்தான் இறைவன்னு கூப்பிடணும். ஏன்னா எங்களுக்கு பங்காளி, பங்காளி சிவனே வாடாம்போ, நீ கடவுளே அப்படின்னு கூப்பிடணும், நான் பங்காளி வாடாம்போ. எங்களுக்கு ரொம்ப உறவு அதிகம். எங்களுக்கு சிவன் என்ன, சிவன் என்ன, தென்னாடுடைய சிவன் என்ன தெரியுமா இருக்கா? அது போகுது குமரிக்கண்டத்துக்கு போகுது. எங்க போகுது? குமரிக்கண்டத்திலேயே போகுது. அவங்கள யாருன்னு சித்தர் வகை சார்ந்தவங்க, சிவனே முருகனே. இந்த 3 பேர்த்துக்கு, முருகனுக்கு முந்தியும் சிவனுக்கு முந்தி யாரு வராங்கன்னா மயன் தான் முதல் சித்தன். மயன் தான் எல்லாத்துக்கும் தலையாய சித்தன். அவன் தான் பிரம்மா, அவன் தான் விஷ்ணு, எல்லாமே அவன் தான். விஸ்வகர்மா, அவன் தான் உண்மையான விஸ்வகர்மா. விஸ்வகர்மா சிற்பம் செய்யறவன்னு அர்த்தம். உலகத்துக்கே கடைகளின் நாயகன்னு பேரு. அவன் தான் மயன்னு பேரு.
அந்த மையன் பேரு தான், அந்த மையன் பேரு தான் இன்னைக்கும் கூட மையன் இருக்குது. நம்ம நீங்க கன்னியாகுமரி போனீங்கன்னா, கன்னியாகுமரி போனா மையன் ஊரே இருக்குது. என்னது? மகேந்திரகிரி. மகேந்திரகிரிங்கிற ஊரே வந்து கன்னியாகுமரி இருக்கு. மகேந்திரகிரி. இந்த மகேந்திரகிரி, இந்த மகேந்திர தான் மகேந்திரனா மாறும். மயன், மயேன், மகேந்திரன், மகேந்திரகிரி அப்படின்னு மாறும். மகேந்திரன் சொல்றோம்ல, மகேந்திரன். இந்த மகேந்திரத்துக்கு மூலம் வந்து மயன் தான். அவன் எழுதுறான், அதான் எழுதுறான். அதனுடைய அவன் தான் அந்த காற்றுல அந்த நீங்க அந்த ஐந்திர வல்லமை பிரணவ வேதம் தான் முதல் அவன் கண்டுபிடிச்சு தொகுத்து கொடுக்குறான். உலகத்தில் எல்லா வேதங்களையும் தொகுத்து கொடுத்தவன் யாருன்னு கேட்டு மையன். அதுதான் 8ஆம் பாடத்துல நீங்க 9ஆம் பக்கம் படிச்சு பாத்தீங்கன்னா மையனை பத்தி எழுதியாச்சு அவரு. மையன் தான் என்ன பண்ற, மையன் தான் இந்த மனுஷனை இந்த மனுஷ உடம்பை விண்வெளியா பாக்குறான். என்னது? விண்வெளியா பாக்குறான். அந்த விண்வெளி குழந்தைய மாதிரி வயிற்றுல பிறந்து வெளியே வருது. அதுக்கு பேரு பிரணவன் பேர் வச்சான். அந்த பிரணவன் பேர் வச்சது அவன் தான். யாரு? மையன் தான். அந்த பிரணவ வேதத்தை தொகுத்து கொடுக்குறான். அப்ப தொகுத்து கொடுக்குறான்னு என்ன அர்த்தம்னா, அவனுக்கு முன்னாடி பல சித்தர் இருந்திருக்கிறாங்க, அவங்க சொன்னதில் இவன் தொகுக்கிறான். அப்படின்னா முடிவே இல்லை. இந்த சித்தர்கள் எப்ப தோன்றினார்கள், எப்ப முடிவே இல்லை, அதெல்லாம் இவர் தொகுக்கிறார். அதுக்கப்புறம் இவரோட படைப்பு தான் ஐந்திர வல்லமை. அப்ப பிரணவத்தை தொகுக்கிறாரு. ஐந்திர அத்தனை புரிந்து கொள்ள முடிய கடும் தமிழ் சொற்கள் அதெல்லாம் அழிஞ்சு போச்சு. இப்போ மேற்கு நாட்டு படையெடுப்பு வெள்ளைக்காரன் வந்து எல்லாம் அழிச்சுட்டான். வெள்ளைக்காரன் வந்து அழிச்சிட்டாங்க. நம்மகிட்ட இருக்கிற ஒன்னே ஒண்ணு திருக்குறள், திருமந்திரம், பதஞ்சலி. மற்ற நம்மகிட்ட எல்லாம் வேஸ்ட். இப்ப அதை பிடிச்ச அப்ப இதோட முடிச்சு போற நேரமாச்சு. அப்ப வாமத்தில் அதாவது வந்து அந்த வாழைப்பழம் இருக்குல்ல, வாழைப்பழம். ஆமா, வாழைப்பழம் நம்ம ஒரு நாள் வேக வச்சு சாப்பிட்டோம். ஆமா. இப்ப பச்சையா ஒரு தடவை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, வேக வைக்காம, அதனால என்ன ஏதாவது சைடு எஃபெக்ட் வருமா? இல்ல, வேக வச்சு சாப்பிட்டா அது என்ன, ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கணும். வேக வச்சா காய் மாதிரி வேலை செய்யும், காய்கறியா மாறிடும். வேக வச்சுக்கிறப்ப காய்கறியா மாறி ஈஸியா டைஜஸ்ட் ஆயிரும். அது ஆமா. இது வேக வைக்காம சாப்பிட்டா கொஞ்சம் ஜீரணம் மந்தமாகும். கொஞ்சம் ஜீரணம் மந்தமாகும், லேட்டா டைஜஸ்ட் ஆகி டைஜஸ்ட் ஆகுறது. அதுதான் கரெக்ட். நல்லா புரிஞ்சுட்டீங்க. ஆகையினாலதான் வேக வச்சுட்டா நம்மளுக்கு நீங்க பழத்தையே வேக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. காய்கறி மாதிரி வேலை செய்யும். பெரிய ஒண்ணு டைஜஷன் ஆகிறதுக்கு சிரமம் இருக்கு. நம்ம பேதிக்கு கொடுத்து எடுத்துடணும். அத ஆமா, பேதி கொடுத்து எடுத்துடணும். அதனால நீங்க பழம் அதனாலதான் குழந்தைகளுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, நேந்திரம் பழத்தை ஆவியில வேக வைப்பாங்க, அல்லது நேரடியா பழத்துல அடுப்புல சுட்டு எடுப்பாங்க. ஆப்பிள கூட வேவிச்சுதாங்க கொடுக்குறாங்க. ஆப்பிளவே வேவிச்சுதாங்க கொடுக்குறாங்க. நீங்க சொல்லுங்க, நம்ம வேக வச்சு சாப்பிட்டோம். ஆமா, வேக வச்சு சாப்பிட்டா தான் நல்லது, ஈஸி டைஜஷன். ஏன்னா நம்மளுடைய விஷம் வந்து ரொம்ப மென்மையான விஷம். என்னது? சரி. பழத்தை கூட செரிமானம் பண்றதுக்கு தகுதி இல்லாதது போய் நீ கீரை போட்டு பிரியாணி போட்டு கோழி முட்டை போடுற அறிவு வேண்டாம்? பாசுமதி அரிசி போட்டு பிரியாணி சாப்பிடறானமா, நாசமா போக. அந்த அளவு மோசமா இருக்கு வயிறு. ஆமா, பாசுமதி அரிசி என்னடா விலைன்னு பார்த்தா 260 ரூபா. அடேங்கப்பா, 260 ரூபா தின்னு சொர்க்கத்தாக போற நீ? ஏண்டா 40 அரிசி வாங்கி அது பிரியாணி சமைச்சா நல்லா இருக்காதா? 260 ரூபா கொடுத்து பிரியாணி சாப்பிட்றிய, நீ உருப்பிடுவேன்னு கேக்குற நீ? இப்ப இந்த நாடு உருப்பிடுமான்னு கேக்குறீங்க? இந்த நாடு இந்தியா உருப்பிடும்? உருப்பிடாது. இப்ப அந்த சீரக சம்பா அரிசி கூட ரொம்ப டிமாண்டா இருக்கு சார், கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப நல்லது. கடையில அரிசியே கிடைக்க கூடாது. என்னது? கிடைக்க கூடாது. ஆமா, எல்லாரும் ராய்கூலுக்கு மாறணும். ராய்கூலுக்கும் வெள்ளச்சோளத்துக்கு மாறினா தானே இந்த தமிழ்நாடு திருந்தும். அது ஒரு காலம் வரப்போகுதுங்க. எல்லாம் மண்புழு செத்து போச்சு. இல்ல, மண்புழு செத்து போச்சுங்க. மண்புழு செத்து போனாவே வெறும் அரிசி மட்டும் திங்கிற. உண்மையான சத்துள்ள அரிசி கிடையாது. மண்புழு செத்து போச்சு, நைட்ரஜனே கிடையாது. என்னது? வெறும் ஸ்டார்ச் தான் இருக்கு, நைட்ரஜனே கிடையாது. அதுல வெறும் ஸ்டார்ச் தின்னா குஷ்டரோகம் தான் வரும். ஸ்டார்ச் தின்ட்டு இருந்தீங்கன்னா எல்லா உணவும் விஷமா மாறிடுச்சு. தோல் நோய் தான் வரும். ஸ்டார்ச் திங்க தோல் நோய் தான் வரும். என்னதுங்க? தோல் நோய். தோல் நோய். ஆமா, அந்த தோல் நோய் தான் சக்கரை நோய். தோல் நோய் தான்
சக்கரை நோய். சக்கரை நோய். எவனுக்கு சக்கரை நோய் வருதோ அவன்ல அரிசி நிறைய தின்ட்டான்னு அர்த்தம். அரிசி சீக்கிரம் சாக போறான்னு அர்த்தம். சீக்கிரம் சாக போறான்னு அர்த்தம். அவன் கிட்ட சக்கரை நோயாளின்னு பேர் தெரிஞ்சுட்டா தயவுசா அவன் பின்னாடி பக்கத்துல போயிடாதீங்க. பிணவாட அடிக்கு. என்னது சக்கரை நோயாளின்னு தெரிஞ்சுட்டா 10 அடி தள்ளி போயிடணும். எங்க 10 அடி தள்ளி போயிடணுங்க. இல்லட்டா அவன் உங்க உடம்புல செலுத்தி விட்டு போயிடுவா. அப்ப நீங்க கோயிந்தாவாயிருவீங்க. அதனால சக்கரை நோயின்னு பேர் மாமலான்னு பொண்டாட்டி தள்ளி நில்லுன்றவன். என்னது ஓரமா நில்லுன்றவன். இல்ல நீங்க மாட்டிக்கிறீங்க. சரி முடிச்சுக்கலாம். ஆகினால வாமத்தில் ஈரட்டு மாத்தை பூரித்து ஏமுற்ற 32 ரேசித்து காமுற்ற பிங்களை கண்ணாக. இந்த காமுற்ற பிங்களை கண்ணாக 2 ஓமத்தில் 8 கும்பிக்கு உண்மையே. 2 ஓமத்தில் 8 என்னது 64 சொல்றாரு. இப்ப என்னன்னு அர்த்தம்னா உள்ள இழுக்கிறது 16, வெளியே விடுக்கிறது 32, வெளியே நிறுத்துறது 64. இப்ப எல்லாரும் உள்ள செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இவர் சொல்றது வெளியே நிறுத்த சொல்றாரு. ஏதாவது சந்தேகம் இருக்கா? செஞ்சு பாருங்க. அதாவது 15 நிமிஷத்துக்கு மேல செய்யாதீங்க. இது அவரு கூட செய்யலாம். யாரு? ராஜீவ்காந்தி கூட செய்யலாம். ராஜீவ்காந்தி இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? சரி, இப்ப என்ன சாப்பிட்டீங்க? இப்ப பாருங்க, உங்களை பத்தி சொல்லுங்க. என்ன எத்தனை கிலோ குறைஞ்சிருக்கு? மூக்கு சுவாசம் எப்படி இருக்கு? அது ஒரு நிமிஷம் சொல்லுங்க, எல்லாம் கேட்கட்டும். உடலோட முன்னேற்றத்தை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்க. நேற்று மூக்குல இந்த சைடுல இருக்க துர்நாட்டெல்லாம் தெரியுது, வாசம் இருக்கிறது தெரியுது. இப்ப வெயிட் எடை போட்டா 2 கிலோ குறைஞ்சிருக்கு. சரி, குறைஞ்சிருக்கு. வயிறு சுருங்கி இருக்கு. வயிறு சுருங்கி இருக்கு. சரி, தூக்கம் வந்து 1% வந்த மாதிரி தெரியுது இல்லையா? ஆமையா. துடிப்பு கூடி இருக்குதா குறைஞ்சிருக்குதா? கை கால் துடிக்கிறது, நடுங்கிறது, தசத்து ஆடுறது, இதெல்லாம் அது பழையபடியா தான் இருக்கு. பழையபடிதான் இருக்கு. சரி 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 சரி. வேற ஏதாவது சந்தேகம் இருக்கா? இப்ப அந்த கொய்யாச்சாறு, கொய்யா டீ காய் சாப்பிட்டாச்சு இல்லையா? ஒரு பிரச்சனை ஒண்ணும் இல்லையா? மயக்கம் இருக்கிற சோறு ஒண்ணும் இல்லையா? இல்லையா, தொண்டை சரிக்காத மாதிரி இருந்துச்சு. அது சாப்பிட்டோன்னே ஒரு பரவாயில்ல. சரியா போச்சு. அப்படியே விட்டுருங்க. காலையில எந்த நேரத்துல எந்திரிங்க. 4:30 மணிக்கு எந்திரிச்சு நீரை மருந்து அருந்திட்டு வந்து மறுபடியும் ஒரு 10 மணிக்கு ஏதாவது சாப்பிட்டுக்கலாம். சரியா? சரிங்கய்யா. காலையில பார்த்து இன்னைக்கு இரவு வந்து இன்னும் 1% கூடிரும். சரிங்க. 1% கூடும். மெல்ல மெல்ல வந்துடும். அந்த தூக்கம் கரெக்டானா இப்பதான் அந்த பீனியல் வேலை செய்ய ஆரம்பிக்குது. 2 கிலோ குறைஞ்சிட்டாவே எல்லா விஷமும் அதாவது மொத்த விஷம் வெளியே போயிருக்குது. என்னது கூடுனா மொத்த விஷமும் கூடும், குறைஞ்சா மொத்த விஷமும் குறையும். இதான் அறிவு. நல்லா புரிஞ்சுக்கணும். கூடுனா மொத்த விஷமும் கூடும், குறைஞ்சா மொத்த விஷம் குறையும். எல்லா இடத்துலயும் இருக்கிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா இடத்துலயும் இருந்து அந்த பர்சன்ட் குறைஞ்சிரும். இது ஒரு ஆச்சரியமான உண்மை. இவன் என்ன பண்றான்? கரெக்டா கிட்னி பிளட் மட்டும் கிளீன் பண்றது, அப்புறம் குடலை மட்டும் சுத்தம் பண்றது, அப்புறம் கணையத்தை மட்டும் வெட்டி எடுக்கிறது. என்னடா வைத்தியம் உங்க வைத்தியம்? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஒண்ணுமே இது கையில ஒண்ணுமில்ல, காலையும் ஒண்ணுமே பண்றது இல்ல, நோய் நல்லாயிட்டு இருக்குது. இதுதான் இயற்கை ரகசியம். இந்த இயற்கை ரகசியத்தை இப்போ குகையில போய், குகைங்கிறது ஒரு பாதுகாக்கப்பட்ட வீடு, குடும்ப பொறுப்புல விட்டுருவாங்க. என்னது குடும்ப பொறுப்புல தலைச்ச பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பொறுப்பெல்லாம் கொடுத்துட்டு குடும்பத்தை நீ பாத்துக்கன்னு சொல்லிட்டு தனியா போய் காட்டுலயோ அல்லது குகையிலையோ இருக்கிறது பழக்கம். இது வந்து கோடிக்கணக்கான இருக்கிற பழக்கம், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கு இருக்கிற பழக்கம். அங்க போய் குகையில இருந்து உள்ளேயே இருப்பான். ஏன்னா யாரோட தொடர்பு கிடையாது. உள்ளேயே இருந்து இயற்கையோட ஐக்கியம் ஆயிடுவான். உள்ள போனா வெளி வரவும் மாட்டான். வெளி வரவும் மாட்டான். வெளி வரங்கிற அவசியம் இல்லை. வெளி வரங்கிறது உள்ள உயிரோட இருக்கானா இல்லைன்னு யாருக்கும் தெரியாது. அவன் பாத்துக்கு வெளியே வந்தான். அப்படித்தான் கடைசியா அவரு விவேகானந்தர் போய் பாக்குறாரு. ஒருத்தர் போய் அவரு பேரு பாவஹரி பாபான்னு பேரு. அவரே அந்த கங்கை கரை, நான் சொல்றது ஒரு 1875 எங்கிட்ட இருக்கு ரெக்கார்டு இருக்கு பாருங்க. யாரு? விவேகானந்தர் சரித்திரன்னு டாக்டர் முனைவர் கு ரத்தனமூர்த்தி எழுதிய விவேகானந்தர் சரித்திரத்துல எழுதியிருக்கு. 162 பக்கத்துல இருக்கு. அதை போய் பாத்தீங்கன்னா பாக்குறாரு. அவரு தான் சாட்சி சொல்றாரு. ஆமாம், அந்த ஊர் மக்களே சாட்சி சொல்றாங்க. அவர் உள்ள குகையில உட்கார்ந்து இருப்பாரு. கங்கை கரையில ஒரு குகை, பூமியில குழி வெட்டி போய், அது பேர் குடவரை குகை வரைன்னு சொல்லுவாங்க, நிலவரைன்னு சொல்லுவாங்க. நிலவரை. ஆனா வெளியே சத்தம் கேட்க கூடாது. நிலவரைக்கு போயிட்டு எந்த சத்தம் கேட்காது. அடியில போயிட்டா எந்த சத்தமும் ட்ரஞ்ச் வெட்டிக்கிறது. ட்ரஞ்சு
ட்ரன்ச்சு வெட்டிக்கிறது, தீவிரவாதிகள் ட்ரன்ச்சு வெட்டி உள்ள போற மாதிரி சித்தர்கள் ட்ரன்ச்சு வெட்டி உள்ள உட்காந்துருப்பாங்க. அதெல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. அதெல்லாம் அந்த கணக்கு இருக்குது. கரெக்டா உட்காந்துட்டாங்க. வள்ளலார் கூட ட்ரன்ச்சில தான் நம்ம பார்த்தேன். வள்ளலார் வீட்டை போய் நான் பார்த்தேன். அவர் இந்த ட்ரன்ச்சு வெட்டி இருந்திருக்காரு. நம்ம பார்த்து சின்னதா அப்படியே வீட்டுக்குள்ள போய் போகணும். ட்ரன்ச்சு அந்த பழைய வீடு எங்கன்னா அந்த பழுவூர்னு ஒரு இடம் இருக்கு. அங்க பழைய வீட்டு நம்ம அவர் பிறந்த ஊரை நம்ம பார்த்துட்டு வந்தேன். பிறந்தது வளர்ந்தது அந்த வீடு இன்னும் அப்படியே இருக்கு. இந்த வீடெல்லாம் இன்னும் அப்படியே இருக்கு. ஆமா, அரசாங்கம் வந்து பெரிய பென்ஷன் போட்டு அது ட்ரஸ்டியா மாத்திடுது. அரசாங்கம் வந்து பாதுகாப்பு பண்ணிடுச்சு அத்தனையுமே. அவர் வாழ்ந்த வீடெல்லாம் இருந்து இருக்கு. அந்த இருக்கு, அதெல்லாம் நான் பார்த்தேன். சரி, அது போக நீங்க சென்னை போனீங்கன்னா சென்னையில மட்டும் கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. எத்தனை பேர் பட்டினம் 60க்கு மேற்பட்ட சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. எங்க சென்னையில மட்டும். பட்டணத்தார் அங்கதான், பட்டணத்தாரு அங்கதான், பட்டணத்தாரு மஸ்தான் சாஹிப் எக்கச்சக்கமான பேரு. மஸ்தான் சாஹிப் அங்கதான், அவர் மிகப்பெரிய சித்தர் மஸ்தான் சாஹிப். மதம் வேறு, ஆனா கொள்கை ஒண்ணுதான். மதம் வேறு. என்னது மதம் வேறு கொள்கை ஒன்று. கொள்கை ஒன்று. அவங்கள பூமியில கொண்டு தியானம் பண்றாங்க. யாரும் இந்த எக்ஸசைஸ் பண்ற வேலையெல்லாம் கிடையாது. என்ன வேலை இப்படி எக்ஸசைஸ் பண்றது அப்படிலாம் கிடையாது. அவன் பிடிக்கும் நேர நேர ஸ்பேஸோட கான்டாக்ட் வச்சிருக்கான். இது ஸ்பேஸோட சின்ன உடல் பெரிய உடலோட கான்டாக்ட் வச்சுக்கிறான். அதாவது இதுக்கு பேர் தெரியுமா? சின்ன கம்ப்யூட்டர் பெரிய கம்ப்யூட்டரோட தொடர்பு வைக்கிறதுன்னு எழுதியிருக்காரு. சின்ன கம்ப்யூட்டர் ஆமா, அப்படி அப்படி நீங்க அப்படி யோசிச்சாதான் புதியன கண்டுபிடிக்க முடியும். புதியன சரி, நிறைய செஞ்சுக்கலாமே. சந்தேகம் இருக்கா சண்முகம்? காலையில் 4:30 மணிக்கு சந்திக்கலாம். சரியா? நன்றி, வணக்கம்.